King. Hi everyone, good evening. Yes. So எல்லாரும் exam எப்படி பண்ணீங்க? Hi guys. So நாளைக்கு எக்ஸாம் எவ்வளவு படிச்சிருக்கீங்க? Good evening. ஸோ சீக்கிரமா லிங்க் ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சீக்கிரமா ஷேர் பண்ணி ஆஸ்க் எவ்ரிபடி டு ஜாயின் ஸோ தட் ஒரு சூப்பரா படிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. Yes. Okay, so you have completed 6 units. Very good. So 3 more units இருக்கு இல்லையா உங்களுக்கு complete பண்ண? Okay, so bio students, have you started your revision? In computer science ka already one day இருந்தது. So bio students, have you all started the revision? Okay, fine. Yes. சூப்பர். ஸோ சீக்கிரமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. We'll start the session now. And இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது செஷன் ரிவிஷன் போறதுக்கு முன்னாடி will be letting you know how your question paper is going to be. Previous year question paper நம்ம first analyze பண்ண போறோம். So உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும், right? So எப்படி வந்துட்டு questions வந்திருக்கு இதுக்கு முன்னாடி and we will be seeing 2 district papers, right? So ரெண்டுமே ஒரு different sets of questions இருக்கும். So உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் what to learn, right? And உங்களுக்கு நிறைய ஒரு 9 chapters இருக்குனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு சொல்லி. So இந்த question paper நம்ம அனலைஸ் பண்றனால you'll be getting a clear cut idea of what to study. இல்லையா மேம்? கண்டிப்பா. சோ எந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படிங்கறது இந்த கொஸ்டின் பேப்பர் பாக்குறதுலயே நமக்கு தெரிஞ்சிரும். நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, எப்படி நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே. So we are going to start with the question paper analysis first so that எப்படி நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஹாய் ரீமா, ஸ்டார்ட் பண்ணலாம். So let's start with the question paper analysis. Yes. So 12th marks க்கு we are going live. So நீங்க channel check பண்ணுங்க. லைவ் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. This is for 11th standard. Yeah. So this is for 11th chemistry. Okay. Hi Mitra Devi. Hi. So let's start with the session. So நமக்கு ரொம்பவே கம்மி டைம் தான் இருக்கு. நாளைக்கு எழுந்தா நமக்கு எக்ஸாம். So இந்த ஷார்ட் டியூரேஷன்ல என்னெல்லாம் நீங்க கண்டிப்பா படிக்கணும், how you have to prepare yourself அப்படிங்கிற எல்லா கைட்லைன்ஸுமே நம்ம வந்து தரப்போறோம். So throughout the session யாரெல்லாம் இருக்கீங்களோ you are going to be really benefited. ஓகேவா? So full session இருக்கலாமா? Okay, so like the video everybody, like the video and we'll start with the quarterly exam question papers. Yeah. Okay, so இது பாத்தீங்க அப்படின்னா 2022 ஓட திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் question paper. So இதுல set of questions நீங்க பாருங்க. See 1 marks வந்துட்டு மோஸ்டா உங்களுக்கு book backல இருந்து தான் வரப்போகுது. There will be 1 or 2 creative questions. So first நீங்க 1 marks book backல இருக்கத கம்ப்ளீட்டா தரோவா முடிச்சிருங்க for all the 9 units. Okay? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு டிக் வந்து போட்டுருங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டேக் நோட் அண்ட் தென் பென். நாங்கள் இம்பார்ட்டண்டா நடுநடுல ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், அது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஆல்ரெடி நான் ஒரு பிளான் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸ்டடி ஷெட்யூல் ஃபார் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறதே நம்ம வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ அதை முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? Yes. So இந்த book back 1 marks நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 12 to 13 marks நம்மளோட 1 markல நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 12 marks நீங்க கெயின் பண்றதுக்கான மெத்தட் தெரிஞ்சிருக்கும். It is very simple. You are just going to cover all the book back 1 mark question. Okay? Yes. Okay. Fine. So இப்போ next. So இப்போ 1 மார்க் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம we are going to see the 2, 3, 5 marks இல்லையா? So yes. So now look into the part 2. Okay, part 2ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் you have to attend 6
questions out of 9. இதுல question number 21 is compulsory கொடுத்திருக்காங்க. So note down which question is compulsory. Generally நம்மளுக்கு ஒரு view இருக்கும். அதாவது last question தான் compulsory question அப்படின்றத நம்மளே assume பண்ணிட்டு, right, we'll forget in some urgency or something. நம்ம அதை மறந்துட்டு இந்த last question compulsory question நினைச்சிருவோம். But it is not the case in all the question papers. Read out which question is the compulsory question. இங்க compulsory question என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. State Lichartlius principle. Yes. See? ஸோ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இல்லையா, ஈக்குலிபிரியம் சாப்டர்ல சாட்லியர் பிரின்சிபல். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஷார்ட் கொஸ்டின். அதுலயுமே இந்த கொஸ்டின் இருக்கும். இன்னைக்குமே நம்ம இந்த கிளாஸ்ல இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆஸ் வி எக்ஸ்பெக்டட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய குவார்டர்லி பேப்பர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லைவ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் மோல், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா வச்சு நம்ம number of radial notes and angular notes follow பண்ண போறோம். Yes, so do you get an idea of how to calculate the radial and angular notes? Yes. ஹாய் ஜெயஸ்ரீ. ஸோ 6 hours ஷார்ட் வீடியோ இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா லைவ் செஷன், அந்த லைவ் செஷன்ல இருக்கிற கொஸ்டின்ஸையும் படிச்சிருங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் சிமிலர் ஒன்லி. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோவும் இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். அண்ட் நாளைக்கு காலையில உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் ரிவிஷனும் நடக்க போகுது. ஸோ ஸ்டே அப்டேட்டட் வித் த சேனல். ஓகேவா? எஸ். So in the radial and angular notes ஓட formula யாராச்சும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 3ல you'll be attending 6 questions out of 9, which is question number 33 is the compulsory question. And இதுல உங்களுக்கு என்ன set of questions வந்திருக்குன்னு பாருங்க. See, இதுல last question is compulsory. Electrophiles, nucleophiles, give suitable examples for each, right? So இதுமே ரொம்ப சிம்பிளான ஒரு question தான். Overall இந்த question paper பாத்தீங்க அப்படின்னா it is somewhat easy to medium question paper. And part 4ல பாத்தீங்க அப்படின்னா you'll be going to write 5 questions. இதெல்லாமே either or type. Okay, either or type questions தான் உங்களுக்கு வரப்போகுது. And இதுல நீங்க check out பண்ணுங்க Avogadro number, which is a very well known question, right? And அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन என்ன அப்படினு பார்த்தோம்னா 35th A, which is the Pauling method for determining the ionic radius. So இந்த question ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க. So 35A Pauling method question ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? So and then especially 37B ல ஒரு question இருக்கு பாருங்க. Derive the relationship between KP KC. So equilibrium chapterல KP KC க்கு இருக்கிற equilibrium அந்த derivation வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் IUPAC nomenclature, ஸோ ரொம்ப சிம்பிள் nomenclature இல்லையா மேம்? இந்த எப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சோம், நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே IUPAC nomenclature படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா 38B ல பார்த்தோம் அப்படின்னா ஹோமோலாகஸ் சீரீஸ், which is alkane alkene alkyne இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பேராலே வரும் அந்த கொஸ்டின். அண்ட் தென் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ல என்னெல்லாம் எஃபெக்ட் நம்ம படிச்சிருக்கோம்? இண்டக்டிவ் எஃபெக்ட், hyperconjugation, resonance, and then mesomeric effect, electromeric effect. So இந்த எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு லைவ் செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் IUPAC nomenclature ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு பார்ட்ல வந்துரும். So just go through with this unit. அதாவது அந்த அங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இதே தேர்ட் லா வருமா அப்படின்னா வாய்ப்பில்லை. சோ அதே குவார்டர்லி எக்ஸாம் ப்ரீவியஸ்ல இருந்து அப்படியே கேட்க மாட்டாங்க. சோ 0th லா, ஃபர்ஸ்ட், செகண்ட், 3. ஓகேவா? சோ 4 லாஸ் வந்து நீங்க தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல இருந்து படிக்க போறீங்க. ஓகேவா? சோ என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வருவேன். உங்க நோட்ல வந்து நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? எஸ். And next பாத்தீங்கன்னா this question paper is தென்காசி question paper 2022 ஓட தென்காசி district question paper. இதுலயும் உங்களுக்கு part 1ல you'll be writing 15 questions, which is most of நம்மளோட book bag தான். And இதுல பாருங்க question number 17 is compulsory ன்னு கொடுத்திருக்காங்க. So check out the question. Iron and chromium 3+ ஓட electronic configuration. Yes. So electronic configuration for iron and chromium 3+ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அண்ட்
அதோட ரூல்ஸ் என்னென்ன ஆஃப்-பா பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும், ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணும், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத கிளியரா படிச்சிருப்போம். ஸோ இஃப் யூ நோ த அட்டாமிக் நம்பர் அண்ட் தீஸ் ரூல்ஸ் யூ கேன் ஈஸிலி அட்டெண்ட் திஸ் கொஸ்டின். ஸோ இதுலயும் பாருங்க 21st கொஸ்டின்ல ஸ்டேட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொன்ன மாதிரி படிச்சிருங்க. அண்ட் தென் லெர்ச்சாட்லியர் பிரின்சிபல். ஸோ ப்ரீவியஸ் பேப்பர்லயும் நம்ம அது கம்பல்சரியில பார்த்தோம். இப்பயும் பாருங்க லெர்ச்சாட்லியர் பிரின்சிபல் இருக்கு. அண்ட் தென் மாடர்ன் பீரியாடிக் லா, இதுவுமே ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஆமா. And part 3 la again inga question number 33 is compulsory. Look at the question IUPAC nomenclature. So IUPAC illada question paper irukadu. So IUPAC nomenclature kandipa சூப்பரா வந்து படிச்சிருங்க. And then look at the 30th question which is the Hess law of constant heat summation. நிறைய இயர் குவார்டர்லில இது வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு, பப்ளிக்ல ரிப்பீட் ஆகியிருக்கு. அதனால அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சிருக்கேன். இதுல பாக்குற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி போட்ட கொஸ்டின்ல வந்து இருக்கு இல்லையா? ஸோ பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க இல்லையா? பிடிஎஃப் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அதுல எல்லாத்துலயுமே நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம். அண்ட் தென் 100 லேர்னிங் ஆப்ல ஃபுல்லா எல்லாமே இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் than that of oxygen, give reason. இந்த கொஸ்டின் கம்பல்சரியில கேக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. So note down this question. Okay, இந்த மாதிரி பண்ண போறோம். எஸ், இந்த ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கம்பல்சரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் லுக் அவுட் ஹியர், see பேலன்சிங் கேட்டிருக்காங்க பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், ரைட்? ஸோ நம்ம ரெண்டு மெத்தட் படிச்சிருப்போம். இங்க ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பேலன்சிங் கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்சிங்ல பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்ல ஈச் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் புக் இன்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த 5 + 5 10 கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனாலே இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அட்டெண்ட் திஸ் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஃபாலோயிங் ஈக்குவேஷன் மாதிரி கேட்கலாம். அண்ட் தென் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் தென் எம்பரிக்கல் ஆர் மாலிகுலர் எம்பரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. சோ இந்த 34A கொஸ்டின் மேக்ஸிமம் இது மூணுக்குள்ள தான் இருக்கும். அதையும் படிச்சிருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இந்த டி பிராக்லி ஈக்குவேஷன் படிச்சிருங்க. அண்ட் பாலிங் மெத்தட். சோ லாஸ்ட் பேப்பர்லயே நம்ம இந்த கொஸ்டின் நான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிங் மெத்தட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் அயானிக் ரேடியஸ். இந்த கொஸ்டின் நீங்க விட்டு போகவே போகாதீங்க. அண்ட் ஆல்சோ சி van der Waal equation for real gases, temporary hardness na என்ன, அது எப்படி நம்ம ரிமூவ் பண்றது, and especially though see அப்படியே ரிப்பீட் ஆகி இருக்கு பாருங்க KP KC உடைய ரிலேஷன்ஷிப், டெல்டா H டெல்டா U ஓட ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஐசோமெரிசம் which is very very important, ரைட்? ஸோ இந்த ஐசோமெரிசமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய ஐசோமெரிசம் இருக்கு, அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே we are going to go for the challenge. So before starting the challenge I want to tell you one thing. நம்ம ஆப்ல important questions அந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா every chapterக்கு 15 questions நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். So அந்த PDFல இருக்கிற questions எல்லாத்தையும் மறக்காம படிச்சிருங்க. ஓகேவா? So each chapter 15 questions will be there. அத படிச்சாலே போறோம், அதை தாண்டிலாம் questions வந்து வரவே வராது. ஓகேவா? Yes. So the most expected important questions, top 2, 3, 5 marks. So இன்னொரு விஷயம், 5 marksல நீங்க டைரக்டா ஒரு 5 மார்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்ஸ் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு 5 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டைரக்ட் 5 மார்க்ஸ் வரலாம். மிச்சது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கம்பைன் ஆன மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட் ஆல்வேஸ். ஓகேவா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி செஷன் சாட்ல ஒரு 5 போடுங்க பார்க்கலாம். அண்ட் தென் லைக் என்ன வெறும் 5 லைக் தான் இருக்கு, பட் 28 வாட்சிங். சீக்கிரமா லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்க. வில் ஸ்டார்ட். எஸ். ஸோ லுக் அட் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. மோல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மோல்? ரைட்? ஸோ மோல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நம்மளோட கார்பன் 12 ஐசோடோப் 12 கிராம் எடுத்துட்டீங்களா, அதுல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதை தான் நம்ம மோல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அண்ட் இங்க நீங்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அவகாட்ரோ நம்பர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அவகாட்ரோ நம்பர்? சீக்கிரமா சாட்ல போடுங்க பார்க்கலாம். அவகாட்ரோ நம்பருடைய வேல்யூ என்னது? Na அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? So 1 mole of any substance contains Avogadro number of atoms or molecules. Okay va? So சீக்கிரமா சொல்லுங்க, Avogadro number value என்ன எழுதிடலாமா நம்ம? Yes, it is 6.022 into 10 power 23. Okay va? Yes. So next question போலாம். Define percentage composition. Yes, very good Jayashree. Yes, very good. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. லுக் அட் தி செகண்ட் क्वेश्चन. பெர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படினா என்ன? சோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படினாலே நம்ம into 100 போட்டுருவோமா? எஸ். சோ மாஸ் பெர்சன்டேஜ். இப்போ மாஸ் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணனும். நீங்க என்ன பண்ணனும்? மாஸ் ஆஃப் தி given element divided by molar mass of the
compound. Okay, so this is the mass percentage. So இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா மறக்காம படிச்சுக்கோங்க. And then define empirical and molecular formula. So இந்த டெஃபினிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் அதாவது பாத்தீங்க அப்படின்னா the ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, empirical molecular formula கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 minutes நீங்க அதை பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸி தான். அதை மறக்காம படிச்சிருங்க. ஓகேவா? எஸ். So empirical formula அப்படிங்கிறது என்னது? It is the simplest whole number ratio. So ratio அப்படின்னா என்னதுப்பா? பங்கு இல்லையா? So ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு 2 பங்கு உளுந்து போடு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ரேஷியோ ஆஃப் கார்பன் இருக்கு, எவ்வளோ ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலால வந்து சொல்லுவோம். ஸோ மொத்தமா எவ்வளோ கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அதை வந்து நம்ம ரேஷியோவா வந்து எழுதுவோம். அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எக்ஸாக்ட்டா அப்படியே எழுதுறீங்கன்னா அது மாலிகுலர் ஃபார்முலா. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ எக்ஸாக்ட்டா எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு அப்படி நம்ம எழுதுறது வந்து we call it as molecular formula. சோ இப்போ நமக்கு C6H12O6 இருக்கு. இது என்ன காம்பவுண்ட்? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ C6H12O6 என்ன காம்பவுண்ட்? and tell me, is it a molecular formula or empirical formula? So live எல்லாமே நீங்க வந்து லைவ் செஷனுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஷெட்யூல் ஆகி இருக்கும். So you can directly go there and then watch. Very good. Glucose. So tell me, is it a molecular formula or empirical formula? This is a molecular formula. Okay va? So 6 atoms of carbon and oxygen இருக்கு, 12 atoms of hydrogen வந்து இருக்கு. இப்போ இதோட empirical formula நம்ம எப்படி எழுத போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். So 1:2 ரேஷியோல இருக்கு இல்லையா, the carbon, oxygen and then hydrogen. So H2O அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுவோம். So the simplest whole number ratio, அதுதான் நம்ம empirical formula அப்படின்னு வந்து சொல்லுவோம். So when they ask you to define or differentiate, நீங்க ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு எழுதினோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஈஸி क्वेश्चन இல்லையா? Okay, so let's very good. And next comes limiting reagent. So limiting reagent பத்தி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்த்துருந்தீங்கனாலே இந்த லிமிட்டிங் ரிஏஜென்ட்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஏபி அப்படின்ற 2 ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ எனக்கு when you take the balanced equation 2 times of A will react with 1 time of B ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரேஷியோ அப்படின்னா. if suppose என்கிட்ட 1 time of B இருக்கு and ஒரே ஒரு டைம் ஆஃப் A இருக்கு அப்படின்னா எது கம்மியா இருக்கு இந்த இடத்துல? எது கம்மியா இருக்கு? எஸ், A is less இல்லையா? A தான் கம்மியா இருக்கு. அப்போ A என்னது? A is your limiting reagent. அவ்வளவுதான். இதுதான் limiting reagent. இதுதான் limiting reagent. Okay, so clear with what is limiting reagent? புரிஞ்சுதா உங்களுக்கு? so எது நம்மளுக்கு லிமிட் பண்ணுதோ ஒரு ரியாக்ஷனை, எது நம்மளோட ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா நடக்காம தடுக்குதோ அதுதான் நம்மளோட limiting reagent. yes, very good. yes, and next is limitations of Bohr model. what is the limitation of Bohr model? ஸோ லிமிடேஷன் அப்படின்னா என்னப்பா? டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ அட்வான்டேஜ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். அதை தான் நம்ம லிமிடேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு ஆட்டம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதில் தான் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் போர். அவர் ப்ரப்போஸ் பண்ணது அதோடைய லிமிடேஷன், டிஸ்அட்வான்டேஜ் தான் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ இதோட லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் போர் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது ஒரு பாயிண்ட். ஓகே, நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும் இன் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு படித்தோம். அதை தான் நம்ம ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை and it doesn't explain about the chemical bond. Okay, so these are the 3 limitations of Bohr model. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் which is the calculation of angular momentum for D and F orbital. ஸோ என்னெல்லாம் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? S, P, D, F இருக்கு இல்லையா? ஸோ D and F orbital உடைய angular momentum நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்டே நம்ம ஃபார்முலா கொடுத்தாச்சு which is root of L into L plus 1 H by 2 pi. ஓகேவா? ஸோ இதுல H அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு. Yes,
So இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டால் angular momentum for d orbital நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். d orbital உடைய L வேல்யூ என்னவா இருக்கும் 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா, வெரி குட், Planck's constant. And then நம்ம இந்த L உடைய வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அந்த ஃபார்முலால. So 2 into 2 plus L, so நமக்கு 2 plus 1 h by 2 pi. So அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம √6 h by 2 pi அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். So அடுத்த ஸ்டெப்ல நம்ம for angular momentum, sorry, orbital angular momentum for f orbital நம்ம கண்டுபிடிக்கிறோம். So f orbitalக்கு L value is 3. So இங்க பாருங்க மேம் கொடுத்திருக்காங்க L value for s p d f orbital வருது. For s orbital it is 0, p orbitalக்கு 1, d orbitalக்கு 2 and then f orbitalக்கு 3. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? So இதுல Planck's constant pi வேல்யூவோ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். Yes. And next question clear-ஆ read பண்ணிக்கோங்க. In degenerate orbitals, what is degenerate orbital அப்படின்றத comment பண்ணுங்க. Why do the completely filled and the half-filled configuration are more stable than the partially filled or configuration? Okay, so what is degenerate orbital? Yes. Degeneracy அப்படின்னா என்ன? Fairoz, Jayashree, சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். Degenerate orbitals அப்படிங்கிறது என்னது? What is the meaning of the term degenerate? சீக்கிரமா சொல்லுங்கப்பா. Yes. So orbitals which is in the same energy. So அந்த orbitalsக்கு same energy levels இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து degenerate orbitals அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? So in the degenerate orbitalல இப்போ நம்மளோட orbital if it is half filled ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் p orbital எடுக்கிறேன். If it is half filled or if it is completely filled அப்படின்னா இதோட stability எப்படி இருக்க போகுது? It is going to be very strong. Okay, so why? Because of two reasons. The first reason is symmetry. Okay, நீங்க இங்க பாத்தீங்கனாலே தெரியும் எல்லா ஆர்பிட்டாலயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இல்ல எல்லா ஆர்பிட்டாலயும் 2 electrons இருக்கு. அப்படின்னா சிமிலரா இருக்கா? So due to the symmetry and due to the exchange energy, இந்த ரெண்டு ரீசன்னால தான் half filled completely filled it is more stable than the partially filled configuration. புரிஞ்சுதா? So எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, half filled நமக்கு எல்லா ஆர்பிட்டால்ஸ்மே singly filled-ஆ இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. half filled or else completely ரெண்டு எலக்ட்ரானுமே pair up ஆகி இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ஹையரா இருக்கும். எதை விட? partially filled விட. ஓகேவா? So partially filled அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? So இங்க 3 எலக்ட்ரானுக்கு பதிலா நமக்கு ரெண்டே எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னா that is partially filled. ஓகேவா? So see, this is an example for partially filled. Partially filled விட எப்பயுமே singly filled or completely filled வந்து higher stability தான் இருக்கும். Clear? Okay, so clear na டக்குன்னு chatல ஒரு clear. Next question சொல்லுங்க. Yes. And next is Heisenberg's uncertainty principle. இந்த question யாரெல்லாம் தரோ பண்ணிருக்கீங்க? Yes. So பயங்கர important question. இந்த question படிக்காம exam போயிடாதீங்க. ஓகேவா? So Heisenberg's uncertainty principle ரொம்ப important. So in the question this principle எதை பத்தி பேசுது அப்படின்னா it talks about the position and momentum of an object or an electron. இப்போ ஒரு object or ஒரு electronோட position அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க இருக்கு, whether அது x axisல இருக்கா or y axisல இருக்கா or z axisல இருக்கா, எந்த சைடு அது orient ஆயிருக்கு, அதுவும் அந்த objectோட momentum. What is momentum? momentum அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். momentum நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? with alphabet p இல்லையா? so product of mass and velocity தான் நம்ம வந்து momentum அப்படின்னு சொல்லுவோம். so mass into velocity தான் we call it as momentum. we represent it with the alphabet p. ஓகேவா? Yes. So ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன் அண்ட் இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி ஒரு மொமெண்டம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டையுமே நம்மளால அட் அ டைம் கால்குலேட் பண்ண முடியாது ஆர் மெஷர் பண்ண முடியாது. இதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். இப்போ உங்களுக்கு ரிமோட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனையும் மொமெண்டமையும் அட் அ டைம் என்னால் என்ன பண்ண முடியாது? மெஷர் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். Clear with this? ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பொசிஷனும் மொமெண்டமும் சேம் டைம்ல நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். Yes, we have classes for class 12 Sandhya. லைவ் போயிட்டு இருக்கு, நீங்க லைவ் செக்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. Yes, so if you are a 10th standard or 12th standard student அப்படினா லைவ்லயே வந்து 10th 12thக்குலாம் போயிட்டு இருக்கு லைவ், மறக்காம போயிட்டு பாருங்க. So next question, நம்ம இப்போ ரெண்டு பேப்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? குவார்டர்லி எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ஸ், அது ரெண்டுத்துலயுமே இதே क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க. to find the angular notes and then radial notes. so அதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், தோ பார்த்தலாம். See, angular node அப்படின்றது angle பத்தி பேசுறது, அதாவது நம்மளோட
azimuthal quantum number L. ஓகே, ரேடியல் நோடுன்ற ஃபார்முலா என்ன அப்படின்னா n மைனஸ் எல் மைனஸ் ஒன். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன ரெண்டு வேல்யூ தெரியணும், n அப்படின்னா என்னன்னு தெரியணும். n அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. சி, இஃப் ஐ ரைட் 3D அப்படின்னா இந்த டிக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பர் எழுதுறோம் இல்லையா, அதுதான் n. 4f n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட n. n அப்படின்றது என்ன, நம்ம ஆர்பிட்டாலுக்கு முன்னாடி எழுதுற நம்பர். இட் இண்டிகேட்ஸ் த எனர்ஜி. ஓகே, அண்ட் இன்னொரு வேல்யூ என்ன தெரிஞ்சிருக்கணும், எல் வேல்யூ. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். வாட் இஸ் த எல் வேல்யூ ஃபார் எஸ் ஆர்பிட்டால்? எஸ் ஆர்பிட்டாலோட எல் வேல்யூ என்னது, ரொம்ப ஈஸி. ஃபார் எஸ் இட் இஸ் 0, p ஆர்பிட்டாலுக்கு 1, d ஆர்பிட்டாலுக்கு 2 and in f ஆர்பிட்டாலுக்கு it is 3. ஓகேவா? சோ எல் வேல்யூ ஃபார் s p d f ஆர்பிட்டால் டக்குன்னு ஒரு டேபிள் காலம் போட்டு எழுதிருங்க. n வேல்யூ அப்படிங்கிறது இந்த 3d 4f 5f இருக்கு, அது முன்னாடி இருக்கு இல்லையா நம்பர், அதுதான் வந்து n வேல்யூ which is the principal quantum number. and azimuthal quantum number l வேல்யூ for spdf ஆர்பிட்டாலும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ angular notes and radial notes உடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பாப்போம். ஸோ n பத்தி நம்ம வரி பண்ணிக்கவே வேண்டாம், அது क्वेश्चनல இருக்க போது l வேல்யூ மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். இப்போ 3d ஆர்பிட்டால்ல angular nodes எவ்வளவு இருக்க போது, see what is the formula, l இல்லையா? அப்போ இங்க என்ன ஆர்பிட்டால் இருக்கு, d ஆர்பிட்டால். so what would be the angular node, 2. radial node என்ன, 3 minus 2 minus 1. yes, so n value is 3, l value is 2. so n minus l minus 1. so 3 minus 2 minus 1 என்னவா இருக்க போது, it is going to be 0. if total number of nodes கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். so total number of nodes அப்படிங்கிறது radial nodes plus angular nodes. ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா total number of nodes கிடைச்சிரும். so this is a very important question. ரெண்டு ஃபார்முலா தான். I'll repeat again. so number of angular nodes is l and number of radial nodes is n minus l minus 1. n வேல்யூ என்னது, இந்த sp, அதாவது d f sp அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்மளுடைய n வேல்யூ, அந்த நம்பர். l வேல்யூ தான் sp df க்கு l வேல்யூ 0 1 2 3. ஓகேவா? சோ கால்குலேட் பண்ணிடலாமா? ரெண்டு ஃபார்முலாஸை நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? And next is what is exchange energy. இப்போ நம்ம அந்த ஸ்டெபிலிட்டி क्वेश्चनல ஒரு ஃபேக்டர் படிச்சோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. அப்படினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. that is nothing but energy released when two or more electrons with the same spin. for instance, எனக்கு p orbital is half filled ன்னு வெச்சுக்கோங்க. ரைட், இப்போ இந்த மூணுமே ஆஃப் சேம் ஸ்பின் தான் இல்லையா, என்ன இருக்கு, பிளஸ் ஹாஃப் பிளஸ் ஹாஃப் பிளஸ் ஹாஃப் தான். அப்போ இது வந்துட்டு பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் திஸ் இஸ் px py pz, pxல இருக்க எலக்ட்ரான் pyக்கும் pyல இருக்க எலக்ட்ரான் pxக்கும் மாறுது. அதே மாதிரி px pzடும் pz pxக்கும் மாறுது அப்படின்னா அங்க என்ன ஆகும், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்றோம். Okay, இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வந்து எந்த ஆர்பிட்டால்ல நடக்கும், டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்ல வந்து நடக்கும். we just saw what do you mean by degenerate orbitals. orbitals which is having the same energy level இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து degenerate orbitals அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? clear? yes, இந்த pdf send பண்றோம். you just join our community. வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிடுங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆல்சோ வெரி ஈஸி சிம்பிள் ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம், ஒரு சின்ன ஃபார்முலாவோட. ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் இவ்வளவோ கஷ்டமான ப்ராப்ளம்லாம் படிச்சிட்டோம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈஸி ப்ராப்ளம்ஸ் தான். So what is the question? Maximum number of electrons that can be accommodated in L shell. அப்ப maximum number of electrons formula என்ன, 2n squared. அவ்வளவுதான். அப்போ L இங்கே நம்மளுக்கு எது தெரிஞ்ச போதும், L shellல n value என்ன, C K, L, M, N. These are the shells. அப்போ K க்கு என்ன வேல்யூ வரும், n value, that is first energy level. So n is 1. For L it is 2. M value வந்து for 3 and then for N it is 4. ஓகேவா? So இதை first நோட் பண்ணி வச்சுக்கோங்க. For K, L, M, N shell உடைய N value என்ன அப்படின்னு it is 1, 2, 3, 4 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And then maximum number of electrons formula என்னதுப்பா, 2n square. ஓகேவா? சோ இப்போ எந்த ஷெல் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. நவ் இங்க இந்த இடத்துல வந்து நமக்கு எல் ஷெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 2n ஸ்கொயர், எல் ஷெல்க்கு வந்து n வேல்யூ இஸ் 2. அப்போ 2 into 2 ஸ்கொயர் நமக்கு 8 அப்படின்னு ஆன்சர் வருது. சோ இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन. நவ் டெல் மீ k ஷெல்லுடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு? சோ ஃபைண்ட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார் k ஷெல். வெரி சிம்பிள். டக்குன்னு யாரை கால்குலேட் பண்ணி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். k ஷெல்க்கு என்னது, the formula is same, 2n square. So n value என்னது, it is 1. So 2 1 square என்ன வரும்? Very good Sneha, Jayashree.
எஸ், வெரி குட். சோ இந்த क्वेश्चन எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிரலாமா எவ்ரிவன்? எஸ், சூப்பர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க நீங்க ரொம்ப முக்கியமா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் குரோமியம் அண்ட் காப்பர். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்த குரோமியம் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு 4s2 3d4ன்னு வரும். ஏன்னா 3d3க்கு அப்புறம் 3d4 தான் வரும்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் பிகாஸ் ஆஃப் 1 2 3 4 இருக்கு, இங்க 4s2 இருக்கா. அப்போ இந்த எலக்ட்ரான் இங்க போச்சுன்னா இது என்ன ஆயிடும், இப்பதான் பார்த்தோம், partially filled will become stable இல்லையா. அப்ப இது ஸ்டேபிள் ஆகிற காரணத்தினால இந்த 4sல இருக்க ஒரு எலக்ட்ரான் எங்க போயிடும், 3dக்கு போயிடும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் wrong. Which is the correct configuration? Argon 4s1 3d5. This is the correct configuration. ஓகேவா? சோ ஃபார் குரோமியம் அண்ட் காப்பர் மட்டும் நமக்கு இந்த எக்ஸெப்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? சோ s ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து நமக்கு d ஆர்பிட்டாலுக்கு போய்டும். This is because either half filled or completely filled d orbital வந்து more stable. So higher stability, any atom, any molecule, any element வந்து stability நோக்கி தான் போகுது இல்லையா. So to attain higher stability நமக்கு s ஆர்பிட்டால்ல இருந்து d ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். So கண்டிப்பா குரோமியம் அண்ட் காப்பர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க மேங்கனீஸ் 2+ கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 2+ வந்துச்சுன்னா நான் என்ன மேம் பண்றது அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், 2 எலக்ட்ரானை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. 2+ தானே மேம் இருக்கு, அப்ப 2 எலக்ட்ரான் ஆட் தானே பண்ணணும். எது எலக்ட்ரானை கொடுக்குதோ அதுக்கு தானே பாசிட்டிவ் கேரக்டர். அப்ப 2+ அப்படின்னா அது 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்குன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. சோ இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ 2 எலக்ட்ரான்ஸ் யூ வில் ரிமூவ். 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுவீங்க. இதுவே மைனஸ் சார்ஜ் இருக்கு, 2- இருக்கு அப்படின்னா you will be adding 2 electrons. 3- இருக்கு அப்படின்னா you will be adding 3 electrons. Clear? ஓகே, சோ அப்ப மேங்கனீஸ் 2+ ஓட கான்ஃபிகரேஷன் என்ன வரப்போகுது, ஆர்கான் 3d5. இந்த ஆர்கானோட கான்ஃபிகரேஷன் தான் இங்க நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, குரோமியம் 3+. சோ குரோமியமோட கான்ஃபிகரேஷன் இப்பதான் நம்ம பார்த்தோம், என்னது, இட் இஸ் 4s1 3d5. ஓகேவா? So you're going to remove 3 electrons. So இங்க 1 2 3 electrons remove பண்ணிட்டீங்கன்னா என்ன configuration வரும், 3d3 இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? Okay, clear? Do you have any confusion in this electronic configuration? It is very very important. ஏதாவது confusion இருக்கா, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா, clear-ஆ? Yes? Okay, fine. And next, the most important question. எஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர்லையுமே இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் படிக்காம எக்ஸாம் போகாதீங்க, அவ்வளோதான். கிளியர்? ஓகேவா? ஸோ பாலிங் மெத்தட் டு ஃபைண்ட் த அயானிக் கேரக்டர். ஓகேவா? ஸோ பாலிங் என்ன பண்ணாரு அப்படின்னா, அயானிக் கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக he have estimated the percentage of ionic character for a polar covalent bond. Okay, so polar covalent bondல பாத்தீங்கன்னா polarity அப்படின்னா என்ன, what is polarity? சார்ஜ் இருக்கணும், அதுதான் நம்ம பொலாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வேற வேற ஆட்டம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும், இதுக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். அதை நான் XA XBன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், which is XB minus XA or XA minus XBன்னு போடுவோம் இல்லையா. இதுதான் நம்ம டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் he had derived from the following conclusions. Okay, so என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த XA minus XB value is equal to 1.7 வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாண்ட் வந்துட்டு 50% ionic 50% கோவலண்டா இருக்கும். ஓகே, கிளியர்? XA minus XB ரெண்டு ஆட்டம் இருக்கு, இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உங்களுக்கு தெரியும்னா இந்த ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்றீங்க. அப்போ உங்களோட வேல்யூ 1.7 வந்தது அப்படின்னா தென் the bond எப்படி இருக்கும், பாதி அயானிக்காவும் பாதி கோவலண்டாவும் இருக்கும். If it is less than 1.7, then the bond is less than 50%. Ionic character கம்மியாகும், 50% விட கம்மியாகும். கோவலண்ட் கேரக்டர் 50% விட அதிகமாகவும் இருக்கும். இப்போ இதுவே உல்டா வச்சுன்னா என்ன ஆகும், அதுவும் உல்டா ஆக போகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ XA minus XB வந்து less than 1.7 அப்படின்னா நம்மளுடைய அயானிக் கேரக்டர் வந்து கம்மியா இருக்கும். XA minus XB வந்து greater than 1.7 அப்படின்னா கோவலண்ட் கேரக்டர் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். கிளியர்? கிளியர் 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 எவ்ரிவன்? எஸ். எஸ்.
And next is, how was tritium prepared? Tritium எப்படி prepare பண்றது? Tritium அப்படின்னா என்ன first? Yes, so tritium அப்படிங்கிறது வந்து என்னது? Tell me. So hydrogen chapter ரொம்பவே குட்டியான ஒரு ஈஸியான chapter. So hydrogen chapterல நமக்கு we have read 3 different isotopes of hydrogen இல்லையா? என்னென்னது? Protium, deuterium and then tritium இல்லையா? So hydrogen 1 வந்து protium and hydrogen 2 நம்ம அது D heavy water அப்படின்னு வந்து சொல்லுவோம். Heavy hydrogen which is deuterium and then tritium which is T3. So deuterium D அப்படின்னு represent பண்ணுவோம் and then tritium T அப்படின்னு represent பண்ணுவோம். So these are all the isotopes of hydrogen. ஓகேவா? So இப்போ இது எல்லாத்துடைய ப்ரிப்பரேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா tritium உடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So by bombarding beryllium with deuterons. ஓகேவா? So see the reaction. So beryllium வந்து நம்ம deuterium வச்சு நம்ம bombard பண்றோம். அதாவது பாம் போடுற மாதிரி நம்ம வந்து bombard பண்றோம் so that we get tritium which is the T13 நமக்கு கிடைக்குது and then beryllium ion நமக்கு வெளியில வந்துது. Okay, so else என்ன நடக்கலாம்? 2 times of helium உங்களுக்கு form ஆகலாம். See, same reaction, 2 times of helium. Either one beryllium, one atom of beryllium or else 2 atoms of helium நமக்கு கிடைக்கலாம். Clear? Yes, Jayashree will repeat again. See, அந்த reaction நான் சொல்றேன். Beryllium ஓட atomic number என்ன? 4. Right? Molecular mass number is 9. இப்போ நம்ம என்ன பண்றோம்? Deuterium கூட bombard பண்றோம். Deuterium is 1d2. 1d2 கூட போடுறீங்க. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? Tritium தேவை. Tritium formula என்ன? 1t3. இப்போ check out the atomic number. 4 plus 1 என்னன்னு வரணும்? 5 வரணும். கரெக்டா? அப்போ இங்க உங்களுக்கு என்ன வரணும்? either 4. 4னா அப்படினாலே atomic number 4னாலே என்ன element? It is beryllium. Now check out the atomic number 9, mass number 9 plus 2 is 11. கரெக்டா? அப்ப இங்க 3 இருக்குன்னா நீங்க இங்க என்ன போடணும்? 8 போடணும். அப்ப 11 கிடைக்கும். Else நான் என்ன பண்ணலாம்? இங்க 2 times of helium போடலாம். So 2 into 2 is 4. 4 into 2 is 8. Okay? So either இதுல ரெண்டுமே கரெக்ட் தான். Either you can write the first equation for beryllium or second equationல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? beryllium பதிலா 2 times of helium போட்டிருக்கோம். Okay, புரிஞ்சுதா? Clear? Clear everyone? Yes. Yes. And next is, what is electron affinity? Electron affinity அப்படின்னா என்ன? See, இப்போ நான் என்கிட்ட ஒரு gaseous atom இருக்குன்னு வச்சுக்கோங்க. gaseous anion இருக்கு அப்படின்னா இந்த anion என்ன பண்ண போகுது? valence shellல ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்க போகுது. இப்போ நம்மளோட halogens எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட general configuration என்ன? ns2np5. அப்போ ஒரு எலக்ட்ரான் அதை எடுத்துக்கிச்சுன்னா அது ஸ்டேபிளா மாறிடும் இல்லையா? ஏன்னா ஸ்டேபிள்னு சொல்றேன்? ஏன்னா p6 which is p orbital 6 electrons இருக்கு அப்படின்னா அது completely stable இல்லையா? completely filled வந்து stability high அப்படின்னு வந்து அர்த்தம். So இந்த completely fill ஆகணும் அப்படிங்கிறதுக்காக what it will do? எலக்ட்ரானை வந்து attract பண்ணும். ஓகேவா? So the tendency to attract electron வந்து அதுக்கு வந்து அதிகமா இருக்கும். So the amount of energy released when electron is added to the valence shell. valence shell அப்படிங்கிறது நம்ம ஆட்டம்ல இருக்கிற outermost shell தான். நம்ம லாஸ்ட் shell தான் வந்து valence shell சொல்லுவோம். So ஒரு valence shellல நீங்க ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றப்போ எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதை தான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? of an isolated neutral gaseous atom in its ground state. ஓகேவா? ஸோ இங்கே நான் குளோரின் எடுத்துக்கிறேன். இந்த குளோரின் என்ன பண்ணுது? gaseous ஸ்டேட்டில் ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு குளோரின் மைனஸாக போய் எனர்ஜி வெளியில் வருது. அப்போது இந்த வெளியில் வர எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரான் அஃபினிட்டி. இல்லைனா இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்னது? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. சின்ஸ் இட் கெயின்ஸ் த எலக்ட்ரான். கரெக்டா? அதனால எய்தர் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லலாம் இல்லை எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா உங்க எல்லாத்துக்கும்? புரிஞ்சுதா? எஸ். ஸோ வெரி ஈஸி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து என்னது? எவ்வளோ எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஓகேவா? ஸோ த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் எலக்ட்ரான் இஸ் ஆடட். ஒரு வேலன்ஸ் ஷெல்ல நீங்க எலக்ட்ரான் ஆட் பண்றப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ்டோ அதை தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நவ் கம்ஸ் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து என்னது? The tendency to
attract the shared pair of electrons. ஓகேவா? சோ ஒரு tug of war மாதிரி இது இருக்கு. ரெண்டு குரூப் வந்து இருக்காங்க. எந்த குரூப்? இப்போ நானும் மேமும் இருக்கோம். எனக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்னா நான் என்ன பண்ணுவேன்? I pull her, right? அப்போ the tendency of mine to pull her electron, அவங்களோட எலக்ட்ரானை சேர்த்து நான் இழுத்துப்பேன். அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. புரிஞ்சுதா? வெரி ஈஸி. ஓகேவா? சோ நான் ஒரு சாக்லேட் கொடுத்து மேம் ஒரு சாக்லேட் கொடுத்து நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆகி இருக்கோம். அதுதான் அந்த சிங்கிள் பாண்ட். ஓகேவா? சிங்கிள் கோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது என்னது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் a pair of electrons. So நான் ஒரு சாக்லேட் அவங்க ஒரு சாக்லேட் கொடுத்து நாங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆகி இருக்கோம். பட் வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால I'm just trying to மேமோட சாக்லேட்டும் சேர்த்து நான் வந்து ஸ்நாச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ I'm just trying to take the 2 chocolates and move away. அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்போ எனக்கு வந்து ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. So definition பாருங்க. It is the tendency of an element present in a covalently bonded molecule. என்ன bond இருக்கு? Covalent bond, which is mutual sharing of electrons. ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகி இருக்கு அப்படின்னா ரெண்டு ஆட்டமே ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆன ஒரு பாண்ட் தான் covalent bond. So இப்படி ஒரு covalent bond இருக்கும்போது A அப்படின்ற ஒரு ஆட்டம் என்ன பண்ணுது? B ஓட எலக்ட்ரான் மேம் கிட்ட இருக்க சாக்லேட் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா attract the shared pair of electron towards itself நானே எடுத்துக்கிறேன். So I'll be the more electronegative atom. புரிஞ்சுதா? ஓகேவா? சோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து என்னது? அந்த அட்ராக்ஷன் ஆஃப் த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் பாண்ட் பொலாரிட்டி எல்லாமே வந்து கிரியேட் ஆகுது. கிளியர்னா ஜஸ்ட் புட் அ லைக் ஆர் ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். சோ நெக்ஸ்ட் இஸ் த டயகனல் ரிலேஷன்ஷிப். So what is diagonal relationship? See, I have a second period element and a third period element. இப்போ இந்த ரெண்டு diagonalனா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஸ்கொயர்ல diagonalன்னு எதை சொல்லுவோம்? இந்த ரெண்டு கிராஸ் எண்ட்ஸை தான் டயகனல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இங்கே லித்தியம் இருக்கு, பெரிலியம் இருக்கு, அண்ட் அடுத்த ரோல் என்ன இருக்கு? சோடியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பீரியட்ல இருக்கிற டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா? அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, ஒரு ஒத்துமை இருக்கு. அதனாலதான் இதை நம்ம டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ வாட் இஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப்? ஸோ ரெண்டு பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் டயகனலி இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட சிமிலர் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணுது. ஸோ த சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த டயகனலி பிளேஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ஜஸ்ட் இந்த ஒரு 2 lines எழுதி when you write the example, more than enough. Clear? And in the creative 1 marks நான் இதுல இருந்து ஒரு லைன் சொல்றேன் பாருங்க. See, lithium magnesium is diagonally is in relationship, beryllium aluminum boron silicon. So இந்த pairs கொடுத்து or else வேற ஏதாவது pair கொடுத்து நம்மளுக்கு pick out பண்ண சொல்லலாம். Which one has the diagonal relationship அப்படின்றத கேட்கலாம். else இல்ல அப்படின்னா உங்களுக்கு 3 options கொடுத்துட்டு all the aboveவும் கேட்கலாம். So இந்த pair வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க. lithium magnesium, beryllium aluminum, boron silicon. ஓகேவா? கிளியர் எவ்ரிவன்? கிளியரா எல்லாருக்கும்? ஸோ லித்தியம் மெக்னீசியம் ஒரு பேர். ஸோ அது லித்தியமுக்கும் மெக்னீசியமுக்கும் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலரா இருக்கும். அதுதான் நம்ம டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். பெரிலியம் அண்ட் அலுமினியம்க்கு வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் போரான் சிலிகானுக்கு நமக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். So next comes the shielding effect. And இந்த கான்செப்ட் வந்துட்டு யாருக்கெல்லாம் புரிஞ்சுது and யாருக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஆமா, நாங்க ஒரு சூப்பர் ஸ்டோரியும் சொல்லி உங்களுக்கு நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So how many of you know what is shielding effect and how many of you don't know what is shielding effect? shielding effect அப்படின்றத நம்ம புக்ல படிச்சிருப்போம், பட் அது புரியறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? எஸ், ஓகே, எஸ், வெரி குட். ஸ்கிரீனிங் எஃபெக்ட், வெரி குட். shielding effect or screening effect ரெண்டுமே வந்து சேம் தான் தனுஜா. screening effect, yes. So what is this? See, இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, ரைட்? இப்போ இங்க எனக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் மை வேலன்ஸ் ஷெல். ஓகே, வேலன்ஸ் ஷெல்ல எனக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் லாஸ்ட் ஷெல் தான் நம்ம வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் ஷெல்ல வந்து நமக்கு இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. And we know that unlike charges என்ன ஆகும்? ரிப்பல் பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணுமா? tell me. so unlike charges, நெகட்டிவ் ரிப்பல் பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணுமா? yes,
மோகனா இஸ்லாமிக் ஸ்டெப்ஸ், ஜெயஸ்ரீ வெரி குட், ஸ்னேஹா ரிப்பல் பண்ணும், சோ புடிச்சு தள்ளி விடும். அன்லைக் சார்ஜஸ், சாரி லைக் சார்ஜஸ் இல்லையா, மாத்தி சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். சோ அன்லைக் சார்ஜஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் சார்ஜ் இல்லையா, சோ டிஃபரெண்ட் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணும். லைக் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னா, புரோட்டான் எலக்ட்ரான் இருக்குன்னா அட்ராக்ட் பண்ணும். லைக் சார்ஜஸ் அப்படின்னா சேம் சார்ஜஸ், நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தள்ளி விடும், which is ரிப்பல் பண்ணும். சோ இப்போ இந்த எலக்ட்ரானும் நெகட்டிவ் தானே, நெகட்டிவ் தான், இந்த எலக்ட்ரானும் நெகட்டிவ் தானே, அப்போ இங்க என்ன நடக்கும், ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்லாம் ஒரு கிளவுட் மாதிரி இருக்குமா, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, பாவம் ஒரே ஒரு எலக்ட்ரானை தள்ளி விட்டுருது, கரெக்டா. ஸோ தள்ளி விடும்போது அந்த எலக்ட்ரானால நியூக்ளியஸை வந்து மீட் பண்ண முடியுமா? சோ நியூக்ளியஸை ஏன் மீட் பண்ணணும், நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு, நமக்கு புரோட்டான்ஸ் இருக்கு. புரோட்டான் என்ன சார்ஜ், பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டான் வந்து என்ன பண்ணும், வெளியில அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, நீ வெளில போக கூடாது, நீ எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அட்ராக்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோ. அதனாலதான் இவ்வளோ ரிப்பல்ஷன் இருந்தா கூட வெளியில இருக்கிற எலக்ட்ரான் வந்து எஸ்கேப் ஆகி வெளில போல. புரிஞ்சுதா? சோ குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது, நிறைய பேர் வீட்டுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாட கூப்பிடுவாங்க. உங்களோட சின்ன பசங்களுக்கு எல்லாம் இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் இல்லையா, வா விளையாட போலாம் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. உங்களை வெளில போக விடாம தடுக்கிறது யாரு, உங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா இல்லையா, போவாத படி அப்படின்னு சொல்லிட்டு they are just attracting and keep you inside. அதே மாதிரி தான் நம்ம ஆட்டம்ல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு, உள்ள புரோட்டான் இருக்கு, which is positively charged. அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி புல் பண்ணி வச்சுக்குது. ஓகே, அப்போ இங்க வந்துட்டு இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் தானே, அப்ப அது என்ன பண்ணும், கொஞ்சம் தூரம் நீ தள்ளிப்போன்னு சொல்லி ரிப்பல் பண்ணுது. அப்படி ரிப்பல் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வெளியில இருக்க எலக்ட்ரானால உள்ள இருக்க நியூக்ளியஸை காண்டாக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கும், தேர் இஸ் டிக்ரீஸ் இன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அட்ராக்ஷன் என்ன ஆகுது, கம்மி ஆயிடுது. ஸோ இதை தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்றோம். இது என்ன பண்ணும், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகே, இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஷீல்ட் ஆர் ஸ்க்ரீன். அப்போ என்ன பண்ண முடியாது, வெளியில இருக்க எலக்ட்ரானால உள்ள வர முடியாது, ரைட். ஸோ இதுதான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங். எஸ், ஸோ இந்த புரோட்டானுடைய அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, புரோட்டான் யாரை மெயினா அட்ராக்ட் பண்ணும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் தான். இந்த அட்ராக்ஷனை தடுக்கிறதுக்காக தான் நடுவில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நீ வெளில போங்குது, புரோட்டான் வந்து அட்ராக்ட் பண்ண பாக்குது. நடுவில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நிறைய ஆக என்ன ஆகும், இந்த அட்ராக்ஷன் கம்மி ஆயிடும் இல்லையா. சோ த ஷீல்டிங் ஆஃப் த நடுவில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் from the outermost electron தான் நம்ம வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எஸ், இந்த क्वेश्चन வந்து எல்லாரும் எழுதிடுவீங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னுமே நம்ம நிறைய படிப்போம் கெமிஸ்ட்ரியில 12th எல்லாம் பாத்தீங்கன்னா, இது புரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அதெல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? எனி டவுட் வித் திஸ்? எப்படி எழுதலாம், the repulsive force. என்ன ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இல்லையா. the repulsive force between யாருக்கும் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ்க்கும். ஓகேவா, இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தென் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான். இந்த ரிப்பல்ஷனால என்ன நடக்கும், there will be decrease in the electrostatic attractive force. இந்த electrostatic attractive force தான் இந்த புரோட்டான் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றது, அந்த ஃபோர்ஸை கம்மி பண்ணுது. ஓகேவா, அவ்வளவுதான் நம்மளுடைய ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ இப்போ இதே ஸ்டோரியை வச்சு நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம எழுத போறோம், which is the effective nucleus charge. ஓகேவா மேம், அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் நியூக்ளியஸை டச் பண்ணாதா, it will attract. see, அந்த அட்ராக்ஷன் கம்மி ஆகுது, அவ்வளவுதான். இப்போ அட்ராக்டே பண்ணலன்னா அந்த எலக்ட்ரான் போயிடும், எலக்ட்ரான் வெளில போயிடும். கிளியரா அட்ராக்ட் பண்றதுனால தான் நம்மளுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கு. கிளியரா? see, இப்போ உங்க மம்மி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மம்மிக்கு கொடுத்துட்டு and will escape இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். அப்போ மம்மி ஸ்ட்ரிக்டா இருக்க வரைக்கும் தான் will just sit and study எல்லாம். அப்போ மம்மி ஃப்ரீயா விட்டுட்டாங்கன்னா நம்ம வெளியில போயிடுவோம், ரைட். ஸோ அந்த அட்ராக்ஷன் இருக்கும், பட் அட்ராக்ஷன் கம்மியா இருக்க போகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ லிமிடேஷன்ஸ் இருந்தாதான் அது வந்து ஒரு ஆட்டம். ஓகேவா, ஸோ நம்ம லைஃப்ல எப்பயுமே வந்து பேரண்ட்ஸ் நம்மள வந்து லிமிட் பண்றாங்க, படிக்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாருமே நல்லதுதான் சொல்றாங்க, உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ just trust in the process. yes, fine. so அடுத்த क्वेश्चन பாருங்க, effective nuclear charge அப்படினா என்ன? இப்போ தடுத்துருச்சு. எஸ், அப்போ அந்த அட்ராக்ஷன் கம்மி ஆகுது இல்லையா. அப்ப கம்மி ஆகும்போது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு தூரம் இந்த அட்ராக்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் effective nuclear charge. ஓகேவா, சோ ஆட்டம் நடுவுல புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், வெளியில இருக்கிற வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி வெச்சுக்குது. ஓகேவா,
in spite of the shielding effect. இதை தான் நம்ம ZEFF அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is the effective nuclear charge. So இந்த அம்மா குழந்தைங்க கதை வச்சு நீங்க 2 கொஸ்டின் எழுதிடலாம், which is the effective nuclear charge and also the screening effect. So இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், effective nuclear chargeக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னது? ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ற ஒரு எஃபெக்ட் வந்து என்னது? effective nuclear chargeக்கு ஆப்போசிட் தான் நம்மளுடைய shielding effect or screening effect. ஓகேவா? so ரெண்டுமே inversely proportional. very good. yes, very good. இதுதான் Slater's rule படிப்போம். Z minus S. Effective nuclear charge is equal to what? Atomic number minus screening constant. Yes, very good. Screening constant. Okay, so the screen பண்ணது இல்லையா, அதுக்கு கான்ஸ்டன்ட்க்கு நம்ம Slater's rule தனியா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு படிச்சிருப்போம். and இங்க நம்ம atomic number போட்டு மைனஸ் பண்ணோம்னா you'll be getting the effective nuclear charge. so this is the formula. okay, clear? புரிஞ்சுதா? yes. so next is the ionization energy. so ionization energy na enna அப்படிங்கறத நம்ம first define பண்ணிடணும். and then the first ionization energy of nitrogen is greater than that of oxygen. why அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. first ionization energy அப்படிங்கிறது வந்து என்னது? so ஒரு ஆட்டம்ல வேலன்ஸ் ஷெல்ல எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றதுக்கு, to remove an electron how much energy do I need? ஓகேவா? so ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, அதுல இருந்து ஒரு பையனை வந்து பிரிச்சு விடுறதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும், which is the outermost valence electron ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? the energy required to remove an electron தான் ionization energy. இது என்னதுப்பா இந்த ionization energy? first ionization energy. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதுதான் first ionization energy. 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் second ionization energy. ஓகேவா? yes. clear? so இப்போ நான் ஒரு மெட்டல் அப்படின்னா எனர்ஜி வரும்போது என்னோட வேலன்ஸ் ஷெல்ல இருந்து என்ன பண்ணலாம், நீங்க ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு போயிடலாம். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? நான் வந்து எலக்ட்ரானை கொடுக்குறேன், so I'll be having a positive charge and எலக்ட்ரான் வெளியில போகுது, இங்க எனர்ஜி உள்ள வருது. and this ionization energy and electron affinity is just opposite. okay, ஓகேவா? so இப்போ first ionization energy of nitrogen oxygen நம்ம கம்பேர் பண்ண போறோம்ப்பா. first ionization energy அப்படிங்கறது நான் சொன்னேன், ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றோம். so இப்போ நைட்ரஜன் உடைய outermost configuration பாருங்களேன், p3 orbital, which is the என்னது? yes, singly filled, அதாவது நமக்கு வந்து partially filled வந்து இல்லையா? so singly filled வந்து half filled இருக்கு. half filled இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ஹை. so highly stable இருக்கிறப்போ அதுகிட்ட இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது ஸ்டேபிளா இருக்கு, அப்போ அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். அப்போ ஹையர் எனர்ஜி வந்து வேணும். so ionization energy is higher in the case of nitrogen. so coming to the oxygen. oxygenல பாருங்க 2p4, which is the partially filled தான் நமக்கு வந்து இருக்கு, completely filled ஆவும் இல்ல and then நமக்கு வந்து half filled ஆவும் இல்ல, partially filled இருக்குன்னா ஸ்டெபிலிட்டி கம்மி. so இப்போ ஆக்சிஜன் கேஸ்ல அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அது வந்து singly filled ஆயிடும், which is high stable ஆயிடும். அப்போ ஈஸியா அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும் அப்படின்னா, ஈஸியா கொடுத்துரும்னா கம்மி எனர்ஜிலேயே அது வந்து கொடுத்துரும். so ionization energy வந்து கம்மியா இருந்தாலே போறோம். so that's why nitrogen உடைய ionization energy is higher than oxygen. clear? it is due to the nitrogen வந்து நமக்கு half filled orbital இருக்கு, ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு partially filled வந்து இருக்கு. ஓகேவா? clear? okay guys, so I'm leaving now. Shravani ma'am வந்து continue பண்ணுவாங்க. all the best for your exam and கண்டிப்பா மார்னிங் வந்துட்டு அந்த ஃபார்முலா ஷீட் வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. yes, all the best for your exam. yes. okay, bye ma'am. so நம்ம கண்டினியூ பண்ணலாமா? so what is syngas? அதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறதா வந்து அடுத்த क्वेश्चन. so the mixture of carbon monoxide and hydrogen. so இந்த mixture தான் வந்து நம்ம syngas அப்படின்னு வந்து சொல்லுவோம். so carbon monoxide and hydrogen இந்த ஒரு combination தான் syngas அப்படின்னு சொல்லுவோம், which is the water gas அப்படின்னு இன்னொரு நேமும் வந்து இருக்கு. so இதோடைய preparation process நம்ம வந்து பார்க்கலாமா? so we are taking methane, which is CH4 எடுத்துக்கிறோம். it is reacting with water. ஓகேவா? so it is reacting with water and then we are using a metal catalyst. இந்த கேஸ்ல நம்ம நிக்கல வந்து நம்ம ஒரு catalystா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் and the temperature is 1270 Kelvin. ஓகேவா? so இப்போ நமக்கு combination of carbon monoxide and then hydrogen நமக்கு கிடைக்குது, which is the combination of carbon monoxide
and then hydrogen நமக்கு கிடைக்குது, which is we call it as syngas. Clear? Yes. So syngas கேட்டோனே first you will write CO, carbon monoxide plus hydrogen தான் syngas. How will you prepare? We are taking methane and then water, heating in the presence of nickel at 1270 Kelvin. Okay va? So nickel தான் இதுல வந்து catalyst act பண்ணுது. Clear? Yes. Hi Priya. So next question is, why hydrogen peroxide, which is the H2O2 வந்து number, it is stored in the plastic bottle, which is plastic container, but not in the glass container. இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு question. So hydrogen peroxide நம்ம பிளாஸ்டிக்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம், கிளாஸ்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம். So formula sheet எப்போ அனுப்புவீங்க? எல்லாமே இன்னைக்கு நைட் உங்களுக்கு கிடைச்சிரும். Tomorrow video for formula sheet உங்களுக்கு கிடைச்சிரும் with the problems also. So hydrogen peroxide is decomposed by the roughness of glass, alkali oxides present in it and light. Therefore, to prevent its decomposition, hydrogen peroxide is usually stored in the colored paraffin wax coated plastic or Teflon. So இப்போ இந்த hydrogen peroxide வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்மளுடைய கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ்ல இருக்கிற சர்ஃபேஸை வந்து இது வந்து டீகம்போஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ டீகம்போஸ் பண்ணிடுது with the exposure of light and then air. ஸோ அந்த டீகம்போசிஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து யூஸ் பண்றோம், ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? So next question is, define molar heat capacity and அதோடைய யூனிட் வந்து கேக்குறாங்க. So what is molar heat capacity? It is the amount of energy required to raise the temperature of 1 mole of substance by 1 degree. ஓகேவா? So ஒரு 1 mole of substance எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த 1 mole of substance 1 டிகிரி நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம். 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு how much energy do I need? அதுதான் molar heat capacity. ஓகேவா? ஸோ அதுல இருக்கிற வேர்ட்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. மோலார்ல இருந்து 1 mole of substance, அதுல 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு how much energy do I need? அததான் we call it as molar heat capacity. ஸோ இதோடைய SI யூனிட் வந்து என்னது? It is joule per mole Kelvin. ஓகேவா? joule per mole Kelvin. Clear? Yes. So next is, I told you right, law of thermodynamics la இந்த 4 laws ரொம்ப important, which is 0th law, first law, second law and then third law. So 0th law of thermodynamics நம்ம பார்க்க போறோம். So the 0th law of thermodynamics states that if two bodies are each in thermal equilibrium with some third body, then they are also in equilibrium with each other. So very easy. friend-ஓட friend அவ்வளவுதான். So ஒரு ரெண்டு பாடி A B அப்படின்னு சொல்லிட்டு A வந்து B க்கு friend and then B ஓட friend வந்து C அப்படின்னா A உடைய friend C also அப்படிங்கிறதா. So ஒரு ரெண்டு பாடி when they are in the thermal equilibrium அப்படின்னா they are in like இந்த மாதிரி the third body கூட equilibrium கூடியும் அது வந்து இருக்கும். Clear? So that is the 0th law of thermodynamics. Then comes the define the process. So isothermal, isobaric, isochoric process நம்ம வந்து define பண்ண போறோம். So first is the isothermal. So what do you mean by the term iso? ஐசோ அப்படின்னாலே வந்து சேம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். thermal அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா வந்து இருக்கும். ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ dt, which is the change in temperature, will be 0. Then comes the isobaric. I told you iso means constant and bar அப்படிங்கிறது வந்து நம்ம pressure இல்லையா? ஸோ isobaric ப்ராசஸ்ல வந்து pressure will be constant. அப்போ change in pressure will be also constant, which is 0. And then isochoric process. So volume of the system remains constant. Isochoricல வந்து நமக்கு volume வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். So the change in volume is 0, which is dV. So isothermalல temperature கான்ஸ்டன்டா இருக்கும் and isobaricல pressure will be constant and isochoricல the volume will be constant. Clear? Everybody clear? Thumbs up. Okay, super. Next comes the most important or difference between which is the intensive and extensive properties. Okay va? So intensive property அப்படினு பாத்தீங்கன்னா it is independent of the amount of substance, which is ஒரு substance இருக்கு, ஒரு body இருக்கு, ஒரு system இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு mass இருக்கும் இல்லையா? நம்மளுடைய intensive property வந்து அந்த mass டிபெண்ட் பண்ணி இருக்காது.
ஓகேவா? சோ சப்ஸ்டன்ஸ் மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ அதுதான் நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். So these are all the examples of intensive and extensive property. So let us come to the intensive property. I told you that mass depend பண்ணி இருக்காது, amount of substance depend பண்ணி இருக்காது. So let us take pressure, temperature, specific heat, boiling point, melting point, vapor pressure, viscosity, density. இது எல்லாமே intensive property ல வரும். Extensive property வந்து நமக்கு mass depend பண்ணி இருக்கும், which is the amount of substance depend பண்ணி இருக்கும், which is mass, volume, moles, entropy, free energy, enthalpy, internal energy, heat capacity. So இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே weight, mass, amount, substance வந்து depend பண்ணிருக்கும். So we conclude that into the extensive property. So intensive and extensive property எல்லாருக்கும் clear-ஆ? Ready? So இந்த question கூடவே சேர்ந்து state and path function உடைய difference-உம் படிச்சிருங்க. So next comes the first law of thermodynamics. So the first law of thermodynamics states that energy can neither be created nor destroyed, only altered in form. So very easy. Energy வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, createம் பண்ண முடியாது, destroying பண்ண முடியாது, only transferring is possible. Only alter தான் பண்ண முடியும், which is chemical energy நீங்க electrical energy-ஆ convert பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகேவா? So you cannot really create any energy. Okay? So energy can be neither created nor destroy, but we can transfer from one form to another. That is the first law of thermodynamics. Already zeroth law படிச்சிட்டோம், first law படிச்சிட்டோம், second, third law ரொம்ப important. Now comes the difference between state function and path function. Okay va? So state function is it depend on the initial and final state. So உங்க வீட்ல இருந்து நீங்க வந்து ஸ்கூல் போறீங்க, ஓகேவா? So உங்க வீட்ல இருந்து போறீங்க, வீட்ல இருந்து நீங்க ஸ்கூல் போறீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னது, உங்களுடைய வீடு. அண்ட் போய் சேர இடம் என்னது, உங்களுடைய ஸ்கூல் தான் உங்களுடைய டெஸ்டினேஷன். ஸோ அந்த ரெண்டு ஸ்டேட்டை மட்டும் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், விச் இஸ் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். போற வழியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் see the path, எந்த பாத் சூஸ் பண்றோம், லாங்கஸ்ட் வே சூஸ் பண்றோமா இல்ல ஷார்டஸ்ட் வே சூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லி when a system depend on the path of the ஒரு path டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா that is path function. ஓகேவா? so state function வந்து initial and final stage மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். it won't be depend on the path, but path function path டிபெண்ட் பண்ணி இருக்கும். so pressure, volume, temperature, internal energy, entropy, free energy, enthalpy இது எல்லாமே state function. and then work and heat வந்து நமக்கு path function. clear-ஆ? Okay, great. So next வந்து ரொம்பவே வந்து ஒரு important ஆன ஒரு question, which is the define his law of constant heat summation. Okay va? So in the chapter thermodynamics, 0th, 1st, 2nd, 3rd law, and then this his law ரொம்ப important. So this law states that change in enthalpy for a reaction is, so நம்ம வந்து change in enthalpy ல start பண்றோம். Same whether the reaction takes place in one or series of steps. So ஒரே ஸ்டெப்ல ஒரு reaction நடந்தாலும் பல different step எடுத்தாலும் the change in enthalpy will be same. Okay va? So A லேந்து D. So when a system is going to A லேந்து வந்து D க்கு போயிடுது. So இதுக்கு வந்து நமக்கு ஒரு enthalpy change இருக்கும் இல்லையா, enthalpy change இருக்கும் இல்லையா. So இப்ப பாருங்க, A is converted to B, and then B is converted to C, and then C is converted to D. So இந்த A, B, C, D இருக்கு இல்லையா, A, B, C, D இந்த series of step இதோடைய change in enthalpy நமக்கு சேமா தான் இருக்கும். அவ்வளவுதான் Hess law of constant heat summation. Okay va? So tell me what is enthalpy? Enthalpy, entropy அப்படிங்கிறதுலாம் என்னது, ரொம்ப basic concept. So this is your homework, just check. Heat, okay va? So heat தான் நம்ம வந்து enthalpy அப்படின்னு வந்து சொல்லுவோம். So the change அப்படிங்கிறது change in heat. So either it can be a single step. So A to D அப்படிங்கிறது single step. So A, B, C, D அப்படிங்கிறது நமக்கு ஒரு 4 steps இருக்கு. So either it can be a series of step இருக்கலாம் or single step இருக்கலாம். The change in enthalpy is same for a reaction. Clear-ஆ? So Hess law of constant heat summation ரொம்ப important. கண்டிப்பா படிச்சிருங்க. Clear-ஆ? Yes. So next is the difference between what is ideal gas and what is real gas. In what way real gas differ from the ideal gas, இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். So first number real gas பார்த்தலாம். So real gases they does not obey all the gas law. So நமக்கு நிறைய gas laws படிச்சோம் இல்லையா, அந்த gas lawsலாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது எது, நம்மளுடைய real gases. But ideal gas obeys all the gas laws
under all conditions of pressure and then temperature. So pressure increase பண்ணலாம், decrease பண்ணலாம், எல்லா conditions of pressure and then yes, it can be asked in a 5 mark, maybe ஒரு 3 மார்க் கொஸ்டினா கேட்டு 2 மார்க் கொஸ்டின் கூட கம்பைன் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா, வெரி ஈஸி ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் இது. ஸோ ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது இட் obeys all the gas laws under all conditions of temperature and then pressure. But real gas பாத்தீங்க அப்படின்னா எல்லா கண்டிஷன்லயுமே நம்ம எல்லா கேஸ் லாஸுமே ஒபே பண்ணாது. கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என் கூட சேர்ந்து படிச்சிட்டீங்களா? கிளியரா? எஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? the volume occupied by the molecules considerable as compared to the total volume of gases. So இப்போ நான் ஒரு கண்டெய்னர்ல வந்து நான் நிறைய கேசஸ்லாம் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, எல்லா கேசஸுமே வந்து இருக்கு. ஸோ அந்த வால்யூம் ஆக்குபைட் பை த மாலிக்யூல் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டோட்டல் வால்யூம் கூட ஒரு மாலிக்யூலும் ஆக்குபை பண்ற வால்யூம் நான் டோட்டல் மாலிக்யூல் கூட கம்பேர் பண்றேன். சேம் நம்ம இப்போ ஐடியல் கேஸ் படிச்சு பார்ப்போம். the volume occupied by the molecules is negligible as compared to the total volume of gas. so negligible அப்படிங்கிறது வந்து என்னது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு மாலிக்யூல் அந்த கண்டெய்னர்ல எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறது நம்ம டோட்டல் வால்யூம் கம்பேர் பண்றப்போ ரொம்பவே நெக்லிஜிபிளா தான் வந்து இருக்கும். பட் ரியல் கேசஸ்ல கம்பேரபிளா வந்து இருக்கும் அந்த ஒரு மாலிக்யூலோட வால்யூம் அண்ட் த டோட்டல் கண்டெய்னருடைய வால்யூம். கிளியரா? எஸ். அண்ட் தென் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் வந்து கன்சிடரபிள். ஸோ ஒரு கண்டெய்னர்ல நான் டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துக்கிறேன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும், அதுதான் கன்சிடரபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி, which is we are ignoring அப்படின்னு அர்த்தம். ஸோ these are all the three difference between real gas and ideal gas. clear-ஆ? everybody clear? So real gas வந்து என்ன பண்ணாது, எல்லா gas laws-உம் obey பண்ணாது. ideal gas வந்து எல்லா gas laws-உமே எல்லா conditions of pressure and temperature-ல obey பண்ணும். and then when you take the ideal gases, the volume occupied வந்து of a single molecule in a container வந்து நமக்கு negligible-ஆ இருக்கும். but in the case of real gases நமக்கு considerable amount-ஆ இருக்கும். and most importantly, the force of attraction between the molecules வந்து பாத்தீங்க அப்படின்னா considerable இருக்கும் in the case of real gas, but very negligible இருக்கும். force of attraction ரொம்ப கம்மியா இருக்கும் in the case of ideal gas. clear? பக்கா clear na? put a thumbs up. yes, very good. so next comes the what is inversion temperature. so inversion temperature na என்னது? so it is the temperature below which a gas is allowed to expand. okay va? so எந்த temperature கீழே நம்மளுடைய gas வந்து expand ஆகுமோ அதுதான் inversion temperature. clear-ஆ? ஸோ எந்த டெம்பரேச்சர் கீழே நம்ம கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமோ, ஸோ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன ஆகும், இட் காசஸ் அ கூலிங் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் வி கால் இட் ஆஸ் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இன்வர்ஷன் டெம்பரேச்சர் இஸ் அந்த டெம்பரேச்சர் கீழே கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், which causes a cooling effect. எஸ். ஸோ next is derive ideal gas equation. ஸோ நம்ம இப்போதான் வந்து பார்த்தோம் the difference between the ideal gas and then real gas. ஸோ ideal gas அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், எல்லா கேஸ் லாஸுமே ஒபே பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் தான் நம்ம இந்த ideal gas equation என்ன, அது எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நிறைய கேஸ் லாஸ் இருக்கு இல்லையா, gaseous state chapterல பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லூசாக்ஸ் லா, அவகாட்ரோ லா, இந்த லாஸ்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா பொறுத்த வரைக்கும் வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு pressure. So volume is inversely proportional to pressure. And then according to Charles law. So Charles law என்ன சொல்லுது, volume is directly proportional to temperature. So you know what is directly proportional, right? So in the case la volume is directly proportional to temperature அப்படினா volume increase ஆனா temperature increase ஆகும், volume decrease ஆனா temperature decrease ஆகும். So take in the case of Boyle's law, volume increase ஆச்சுனா pressure கம்மி ஆகும், which is inversely proportional. And then Avogadro law என்னது, volume is directly proportional to number of atoms or molecules. Volume is directly proportional to n. Okay va? So joining all the above equations. So இந்த மூணு equationமே நம்ம வந்து join பண்றோம். Volume is indirectly proportional to pressure, and then volume is directly proportional to temperature, and volume is directly proportional to number of atoms. So V is directly proportional to NT by P அப்படின்னு சொல்லிட்டு நம்ம combine பண்றோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் clear-ஆ? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
இந்த proportionality symbol எடுக்கணும் அப்படின்னா we have to introduce a constant, right? So அந்த constant தான் நான் r அப்படின்னு ஒரு constant வந்து நான் introduce பண்றேன். So I'm just removing this proportionality symbol and then ஒரு equal to போட்டு நான் r அப்படின்னு சொல்லிட்டு ஒரு constant introduce பண்றேன், which is we call it as gas constant. ஓகேவா? So r அப்படிங்கறதா நம்மளுடைய gas constant. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா PV which is இந்த pressure இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ இந்த ப்ரெஷரை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ PV which is equal to nRT. கிளியரா? ஸோ PV which is equal to nRT தான் நம்மளுடைய ஐடியல் கேஸ் இக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் இக்குவேஷனுடைய டெரிவேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வெரி ஈஸி ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த பாயில்ஸ் லா, volume is indirectly proportional to pressure. Second is the Charles law, volume is directly proportional to temperature. And then third is the Avogadro law, volume is directly proportional to N. இப்போ இந்த மூணு laws நம்ம combine பண்றோம். combine பண்றப்போ volume is directly proportional to NT by P அப்படின்னு கிடைக்குது. And then proportionality symbol remove பண்றதுக்காக I am introducing a constant which is R, which is called as the gas constant. ஓகேவா? So next stepல என்ன பண்றோம்? இந்த pressure வந்து நமக்கு left hand side போயிடுது. So we get PV is equal to nRT. Yes, you have studied in 10th standard also. So this equation is called as the ideal gas equation. Clear everybody? Next polama. Super. So next is the state boils law. So நம்ம இப்பதான் பார்த்தோம், volume is indirectly proportional to pressure. எப்போ அப்படின்னா when the temperature is constant. So temperature constant இருக்கிறப்போ volume வந்து pressure-க்கு indirectly proportional-ஆ இருக்கு. அதுதான் நம்மளுடைய Boyle's law. Let us see the Charles law. So Charles law-ல pressure வந்து constant-ஆ இருக்கு. Pressure constant-ஆ இருக்கிறப்போ volume வந்து directly proportional to temperature. Clear? So in Charles law, pressure constant-ஆ இருக்கு. Volume is directly proportional to temperature. Then comes the Gay-Lussac's law. So at constant volume. So Gay-Lussac's law-ல வந்து என்ன ஆகுது? Volume வந்து constant-ஆ இருக்கு. The pressure of a fixed mass of gas is directly proportional to temperature. So pressure is directly proportional to temperature when the volume is constant. Okay va? So மூணு law பார்த்துட்டோம், which is the Boyle's law. என்னதுப்பா? The temperature is constant, volume is indirectly proportional to pressure. And Charles law pressure constant and volume temperature directly proportional. And then Gay-Lussac's law the constant volume வந்து constant-ஆ இருக்கு, pressure and temperature வந்து directly proportional. Clear-ஆ? So let us go to the organic chemistry. So இங்க எவ்வளோ organic chemistry எவ்வளோ பேர் வந்து organic chemistry difficult, அதில் என்ன படிக்கிறதுன்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா we are going to start the organic chemistry chapters. ரெடியா? 2 chapters நமக்கு இருக்கு. One is the fundamental concepts of organic chemistry and then basic concepts in organic reactions. So ma'am இப்போ சொல்லி கொடுக்கிறது படிச்சா போதுமா? So go to the appல நம்ம important questions videos வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். So which is the PDF. ஒரு சாப்டர்லயும் 15 questions வந்து இருக்கும். அந்த important question session குள்ள இருக்கு. And then quarterly exam study schedule. இப்போ நம்ம quarterly examக்கான ஒரு short questions பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் most important. இந்த questionலாம் படிக்காம you don't go to the exam. So நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா ரிவைஸ் வந்து பார்த்துக்கோங்க. இல்ல இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ இதெல்லாம் படிக்கலாம். ஓகேவா? எஸ் ஜெயஸ்ரீ. ஸோ நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இப்போ கொடுக்கறத ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு யூ கோ டு த எவ்ரி சாப்டருக்கு நம்ம 15 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதையும் முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு லிஸ்ட் வருது, ஃபார்முலா ஷீட் ஒரு லிஸ்ட் வருது, அது எல்லாத்தையுமே அப் டு டேட் பாத்துருங்க. கிளியர்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கட் படிச்சா 50+ வருமா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ஷோர் யூ கேன் கெட் லைக் 65+. ஓகேவா? which is very easy. நீங்க பாத்தீங்க இல்லையா? That's why we showed you the quarterly exam previous year paperலாம் நாங்க வந்து காட்டினோம். ஸோ அதுல பாக்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ற எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம் அப்படிங்கிறது இல்லையா? எஸ். வாட் இஸ் திஸ் பாம் கேலோரிமீட்டர்? சொல்லுங்க மகாலட்சுமி. எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த which elements exhibits maximum catenation and why? So catenation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அது செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணும், செயின் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதை தான் வந்து we call it as catenation அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ். ஸோ எந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு catenation ஷோ பண்ணும் அப்படின்னா கார்பன். ஓகேவா? ஸோ கார்பன் ஒன்லி ஷோஸ் த
property of catenation. So கார்பனுக்கு என்ன tendency இருக்கும்? It has a tendency to form more compounds with itself and with other. So இப்போ கார்பன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து ஹையரா இருக்கு. ஸோ கார்பன் வந்து என்ன பண்ணும்? கார்பன் கூடவே வந்து செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் லிங்கேஜ் வந்து பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகுது ஒரு கார்பன் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகுது அப்படிங்கிறத விட கார்பன் செயின் லிங்கேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி to form a chain of compounds தான் we call it as catenation. So catenation அப்படிங்கிறது வந்து என்னது? The tendency to form a chain of compounds with itself. கார்பன் கூட ஃபார்ம் பண்றது. So which elements exhibits maximum catenation and then why? எந்த elements வந்து அதிகமான ஒரு catenation show பண்ணும் and why அப்படின்னு சொல்லிட்டு ஒரு question கேக்குறாங்க. So the tendency of an atom to form a chain of compounds தான் நம்ம catenation அப்படின்னு வந்து சொல்லுவோம். So the high strength of carbon bond. So நீங்களுக்கும் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் which is of your same taste, உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் சேம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு, சேம் டேஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க சான்சஸ் ஆஃப் you two getting along வந்து அதிகம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம கார்பன் பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ that's why நம்ம கார்பன் வந்து சூப்பரா இந்த catenation ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணும். கிளியரா? Yes, so Chandrakala KPKC relationship also very important. Yeah, so give an example for each of the following type of organic compounds. So classification of organic compounds la நம்ம வந்து non benzenoid aromatic compounds அப்படிங்கறத பார்த்தோம். So first வந்து நமக்கு இந்த organic chemistry organic compounds எல்லாமே நம்ம classify பண்றப்போ aliphatic and then aromatic அப்படி நம்ம classify பண்றோம் இல்லையா? So aliphatic compounds அப்படிங்கிறது வந்து என்னது? alipha அப்படினாலே fat. So fats ல இருந்து derive பண்றதா வந்து நம்மளுடைய aliphatic compounds. aromatic aroma அப்படினாலே வந்து பயங்கர ஏன் ஜெயஸ்ரீ அழுவுறீங்க, கிளாஸ் போர் அடிக்குதா? ஸோ வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா வந்து என்னது? விச் ஸ்மெல் ஓடர் பயங்கர வாசனை வர ஒரு காம்பவுண்ட் தான் வந்து நம்ம பிளசன்ட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் தான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. என்னதான் பிளசன்ட் ஸ்மெல்லிங்ல இருந்து டிரைவ் பண்ணாலும் நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் பென்சீனாய்ட் அண்ட் தென் நான் பென்சீனாய்ட். ஸோ பென்சீனாய்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கும். ஓகேவா? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து இருக்கும். பட் நான் பென்சீனாய்ட் காம்பவுண்ட்ல வந்து நமக்கு ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க வந்து எழுதியிருக்கோம். என்னதான் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் செயின் ரிங் ஸ்ட்ரக்சரா வந்து இருந்தாலும், என்னதான் ஒரு க்ளோஸ் ரிங் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணாது? இட் டசன்ட் ஹாவ் அ ஆல்டர்னேட் டபுள் பாண்ட், ரைட்? ஒன்னு விட்டு ஒன்னு டபுள் பாண்டா இல்ல, கான்ஜுகேட்டட் சிஸ்டமா இல்ல. ஸோ திஸ் இஸ் அ நான் பென்சீனாய்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அரோமேட்டிக் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ இப்போ இந்த ஹெட்டிரோசைக்ளிக்ல தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட்ல ஃபுல்லா வெறும் கார்பனால தான் மேடப் ஆகி இருக்கும். ஸோ when a compound is completely made up of carbon linked with carbon அப்படின்னா that is what we call it as a homocyclic compound. Cyclic compounds உங்களுக்கே தெரியும், ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்னா என்னது? இந்த கார்பனுக்கு பதிலா எய்தர் ஆக்சிஜனோ சல்பரோ இல்ல வேற யாராவது நைட்ரஜனோ வராங்க அப்படின்னா அதுதான் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் இதுல வந்து கொடுத்துட்டாங்க, which is pleasant smelling plant extract ல இருந்து நம்ம derive பண்றோம். So take here, இங்க வந்து நமக்கு in case of benzene எடுத்துக்கிறோம் அப்படின்னா all cornersல நமக்கு வந்து என்ன இருக்கு? கார்பன் மட்டும் தான் இருக்கு. சோ பென்சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். பட் see here, இங்க நமக்கு கார்பனுக்கு பதிலா யார் இருக்காங்க? நைட்ரஜன் இருக்கு. சோ when நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர் இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா that we call it as heterocyclic aromatic compound. Clear? Next comes the carbocyclic compound. So carbocyclic தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த homocyclic அப்படின்னு. So the cyclic compound வந்து ஃபுல்லாவே எஸ் தனுஜா ஆப்ல வந்து நமக்கு பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். பட் ஜஸ்ட் கோ டு த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செக்ஷன் ஆர் எல்ஸ் ஜாயின் ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, உங்களுக்கு பிடிஎஃப் வில் பி அவைலபிள். கிளியரா? எஸ். So next வந்து பார்த்தோம் அப்படின்னா it is a carbocyclic which is a cyclic compounds which is made up of only carbon. So கார்பனால made up ஆன ஒரு cyclic compounds only we call it as carbocyclic compounds. So take here meth, eth, prop, but. என்ன compound இது? cyclobutane இல்லையா? So cyclobutane is a carbocyclic compound. And then see here meth, eth, prop. Cyclopropane இல்லையா? So cyclopropane is also a carbocyclic compound. Clear? So கண்டிப்பா கிளாசிபிகேஷன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து நம்ம ஒரு क्वेश्चन வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
Then is the IUPAC nomenclature. So IUPAC nomenclature ரொம்ப important பா. As we saw, maybe compulsory questionல கூட உங்களுக்கு IUPAC nomenclature கேட்கறதுக்கான chances வந்து very high. So அதோடைய rules எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். So what is the first rule? You need to find the longest carbon chain which is your main chain. So இருக்கிறதுலயே longest carbon chain நம்ம கண்டுபிடிக்கணும். So இங்க பாருங்க இதுதான் நம்மளுடைய longest carbon chain. So this is the main chain. So இங்க பாருங்க இதான் longest chain. Okay. So இந்த chain தாண்டி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as substituents அப்படின்னு வந்து சொல்லுவோம். So this is one of the substituent. This is one of the substituent. Okay வா? And then you need to see if it is alkena, alkena, alkyna அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். Is it a single bond or double bond or triple bond அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும்? We need to find it out. So see here, நமக்கு first வந்து எல்லாமே வந்து single bonded தான் இருக்கு, but secondல double bond இருக்கு, triple bond இருக்கு. Okay. And then நம்மளுடைய terminalல வந்து என்ன இருக்கு? இங்க நமக்கு CHO aldehyde group இருக்கு. நம்பரிங் பண்ணலாமா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்லுக்கு தான் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம நம்பர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ டக்குன்னு பார்த்துட்டு யார் ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 ஓகேவா? ஸோ விச் இஸ் இதுதான் நம்மளுடைய லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஸோ 2 ஹைட்ராக்சி, ஏன்னா செகண்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் OH குரூப் இருக்கு. ஸோ 2 ஹைட்ராக்சி மீத் ஈத் ப்ரோ பியூட் பியூட்டனல். ஓகேவா? ஆல்டிஹைடுடைய சஃபிக்ஸ் என்னது? AL. ஸோ 2 ஹைட்ராக்சி பியூட்டனல். புரிஞ்சுதா? தோ இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? we are just going to number. so 1 2 3 4. so இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் தேர்ட் கார்பன்லயும் நமக்கு வந்து ரெண்டு ஆல்கீன் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்டோடைய சஃபிக்ஸ் என்னன்னு எழுதுவோம்? ENE அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நம்ம டையின் அப்படின்னு வந்து எழுதுறோம். It's not dying, it's diene. ஓகேவா? ஸோ எவ்வளோ கார்பன்ஸ் இருக்கு? மீத் ஈத் ப்ரோ பியூட் இல்லையா? ஸோ பியூட்டா 1 3 டையின். இதுதான் இதோடைய IUPAC nomenclature. புரிஞ்சுதா? You need to just number எவ்வளோ டபுள் பாண்ட்ஸ் இருக்கு? ரெண்டு டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் டையின். அதோடைய பொசிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ த ரூட் வேர்ட் இஸ் பியூட். ஸோ பியூட்டா 1 3 டையின். கிளியர்? எவ்ரிபடி கிளியர்? then put a thumbs up. the next is this compound. so இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு? triple bond இருக்கு, alkyne இல்லையா? and then we have a substituent which is chlorine. so chloro அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம நம்பரிங் பண்ணலாமா? so I'm just going to number. so 1 2 3 4 ஓகேவா? 4 5. so நமக்கு pent தான் நம்மளுடைய root word. so see here, third positionல நம்மளுடைய chloro substituent வந்து இருக்கு. so 3 chloro pent which is the 5 carbons இருக்கு நம்மளுடைய main chainல. 2 ion. ஏங்க நம்ம 2 ion அப்படின்னு எழுதுறோம்? ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல செகண்ட் கார்பன்ல நம்மளுடைய ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால நம்ம 2 ion அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். கிளியரா? எவ்ரிபடி ஹாப்பி? கிளியர்? ஸோ IUPAC nomenclature புரிஞ்சுதா? சூப்பர், கிறிஸ்டல் கிளியர். தென் நெக்ஸ்ட் இஸ் இப்போ நமக்கு அப்படியே ஆப்போசிட். தே ஹேவ் கிவன் த நேம். ஸோ நம்ம நேம் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் வரைய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மெட்டா டைநைட்ரோ பென்சீன். ஸோ இது பார்த்தோம்னா நம்ம வந்து என்னப்பா பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பென்சீன் வரைஞ்சிடணும். ஓகே, டைநைட்ரோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு நைட்ரோ குரூப் இருக்கும். மெட்டா பொசிஷன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்த்தோ பேரா மெட்டா இதோடைய டிஃபரன்ஸ் வந்து தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆல்டர்னேட், ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டா இருக்கு அப்படின்னா அது மெட்டா. ஸோ டைநைட்ரோ ரெண்டு நைட்ரோ குரூப் which is NO2 குரூப் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா இருக்கு அப்படின்னா இதுதான் we call it as மெட்டா டைநைட்ரோ பென்சீன். கிளியரா? இப்போ பேரா அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ பேரா இஸ் ஆப்போசிட். ஸோ see here, பேரா டைக்ளோரோ அப்படின்னா ரெண்டு குளோரோ குரூப். ஸோ ரெண்டு குளோரோ குரூப் ஆப்போசிட் ஆஃப் பென்சீன் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ டைக்ளோரோ ரெண்டு பேரா டைக்ளோரோ பென்சீன். கிளியரா? கிளியர் எவ்ரிபடி? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த 1 3 5 trimethyl benzene. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், இந்த 3 பொசிஷன்லையுமே நமக்கு 3 மித்தைல் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு இந்த பென்சீன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ 1 இது வந்து 2 இல்லையா? திஸ் இஸ் 3, திஸ் இஸ் 4, திஸ் இஸ் 5. So 1 3 5ல 3 மித்தைல் குரூப் which is alkyl group. மீத்தேன் ஃபார்முலா என்னது? CH4 வந்து நம்மளுடைய மீத்தேன்.
மீத்தேன், ஆல்கேன். ஸோ மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிடுறோம், ஒரு ஹைட்ரஜனை திருடிடுறோம்னா இட் பிகம்ஸ் CH3 இல்லையா, இட் பிகம்ஸ் மித்தைல் குரூப். ஸோ ப்ரோபேன்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் ப்ரோபைல். பியூட்டேன்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் பியூட்டைல். ஸோ 3-methyl 1,3,5 3-methyl trimethyl benzene. Clear? Everybody clear? Yes. So next பாருங்க, describe any two types of constitutional isomerism. So isomerismல நமக்கு நிறைய types வந்து இருக்கு. ஈஸியா குயிக்கா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். So these are all the types of isomerism. We have chain isomerism, position isomerism, functional isomerism, metamerism, tautomerism, ring chain isomerism. ஓகேவா? So first நம்ம chain isomerism அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். So chain வந்து straight chain, branched chain. இந்த chain linkageல, அதாவது கார்பன் ஸ்கெலிட்டன் லிங்கேஜ்ல டிஃபர் ஆச்சுன்னா that is chain isomerism. ரொம்ப கிளியரா பாருங்க. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நமக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு, பட் see here நமக்கு branched செயினா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி tell me what is isomerism? சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும். வாட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா? நம்பர் ஆஃப் கார்பன் சேமா இருக்கும், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சேமா இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸோ இதுல செயின் ஐசோமெரிசம்ல என்ன நடக்குது? இந்த செயின் கார்பன் லிங்கேஜ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட், ஒன்று ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு, ஒன்று பிரான்ச் செயினா இருக்கு. N-pentane and 2-methyl butane are examples of chain isomerism. Clear na? Just put a thumbs up. Yes. Next is the position isomerism. In the position isomerism க்கும் chain isomerism க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, யாரும் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? So this position isomerism அப்படிங்கிறது என்னது? Either functional groups இல்ல substituents. Functional group அப்படின்னா வந்து என்னது? alcohol, aldehyde, ketone, carboxylic acids, இதெல்லாம் functional group. இல்லனா substituents. Substituentsனா என்னது? chloro, bromo, iodo, methyl, ethyl, இதெல்லாம் substituents. அப்படி இல்லனா double bond or triple bond. So let me repeat, functional groups, double bond, triple bond, அப்படி இல்லனா substituents. இதுடைய position மாறுதுனா, இதுடைய பொசிஷன் மாறுதுனா அதுதான் பொசிஷன் ஐசோமெரிசம். கிளியரா? ஸோ see here, இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல நம்மளுடைய டபுள் பாண்ட் இருக்கு, ஆனா இங்க செகண்ட் கார்பன்ல இருக்கு நம்மளுடைய டபுள் பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்டோடைய பொசிஷன் மாறுதா, அப்போ அது பொசிஷன் ஐசோமெரிசம். இதுவே லெட் மீ டேக் ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு, ரெண்டாவது எக்ஸாம்பிள் தேர்ட் கார்பன்ல அந்த ஆல்கஹால் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா ஆல்கஹால் இஸ் a functional group, right? So functional group உடைய பொசிஷன் மாறிச்சுனா it is position isomerism. Double bond, triple bond உடைய பொசிஷன் மாறிச்சுனா it is position isomerism. Chlorine, bromine, iodine, alkyl, methoxy, ethoxy, இந்த மாதிரி substituents உடைய பொசிஷன் மாறிச்சுனா it is position isomerism. Clear? பக்கா clear? Yes, Neha, I am just repeating. What is it? Chain isomerism. Linkage of carbon skeleton வந்து differ ஆகும். See here, நமக்கு இங்க straight chain இருக்கு, இங்க branched chain இருக்கு. But position isomerism அப்படிங்கிறது the position of three things. One is it may be a functional group, it may be a double bond or triple bond, or it might be a substituent. அதோடைய பொசிஷன் மாறுதுனா that is the position isomerism. Clear? இப்போ இன்னொரு ஒரு another isomerism பார்க்க போறோம், which is the functional isomerism. So இந்த functional isomerism என்னன்னா functional groupே மாறிடும். Functional group உடைய பொசிஷன் மாறுச்சுனா position isomerism, அதோடைய பொசிஷன் தான் மாறும். Functional group alcoholனா அடுத்த எக்ஸாம்பிள்லயே alcohol தான் இருக்கும், பட் இங்க பாருங்க, இங்க நமக்கு இந்த இடத்துல CHO என்ன functional group? aldehyde இருக்கு, பட் here we have ketone இல்லையா, CO ketone இருக்கு இல்லையா. So functional groupே மாறுச்சுனா that is functional isomerism. Clear? Everybody clear? So functional groupே மாறுச்சுனா that is functional isomerism. Functional group உடைய பொசிஷன் தான் மாறுச்சுனா it is position isomerism. கார்பன் செயின் உடைய linkage straight chain branching மாறுச்சுனா that is chain isomerism. Next is the metamerism. So metamerism அப்படிங்கிறது என்னது? So imagine you are sitting, ஒரு பெஞ்ச் இருக்கு, உங்க கிளாஸ்ல டேபிள் இருக்கு இல்லையா, நீங்க வந்து சென்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இமேஜின் உங்களுக்கு ரைட் சைடுல வந்து ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்க ரைட் சைடுல ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, லெஃப்ட் சைடுல ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, லெஃப்ட் சைடுல ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இமேஜின் தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங், அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா அதுதான் மெட்டாமெரிசம். தட் இஸ் இந்த சென்டர்ல இருக்கவங்க தான் யாருன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இங்க பாருங்க,
ROR என்ன functional group? ROR என்ன functional group இது? ஈதர் இல்லையா? சோ இங்க பாருங்க ரெண்டு சைடுல இருக்கிற அல்கைல் குரூப் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. ரெண்டு சைடுலயுமே நமக்கு அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா? அந்த அல்கைல் குரூப் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு மித்தைல் இருக்கு, இந்த இடத்துல மீத்தில் ப்ரோபைல் இருக்கு. சோ இங்க பாருங்க மித்தைல் இருக்கு, இங்க வந்து நமக்கு மீத்தில் ப்ரோபைல் இருக்கு, which is branching வந்து மாறி இருக்கு. சோ see here இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே நமக்கு இத்தைல் குரூப் இருக்கு. சோ ஈத்தர் வெரி குட். ஸோ ஈத்தருடைய ரெண்டு சைட், அதாவது எனி ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு சென்டர்ல இருக்கு அப்படின்னா, டேக் இன் த கேஸ் ஆஃப் கீட்டோன் ஆர் ஈத்தர் அப்படின்னா, அது ரெண்டு சைட்ல இருக்கிற அல்கைல் குரூப் டிஃபர் ஆச்சு அப்படின்னா, யூனோ வாட்ஸ் அன் அல்கைல் குரூப் ரைட்? ஆல்கேன் தெரியும் இல்லையா, மீத்தேன் தெரியும் இல்லையா? ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம்னா அதான் அல்கைல், மீத்தைல், ஈத்தைல், ப்ரோபைல். ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புடைய ரெண்டு சைட்லயும் இருக்கிற ஆல்கைல் குரூப் டிஃபர் ஆச்சு அப்படின்னா, தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் மெட்டாமெரிசம். கிளியரா? மெட்டாமெரிசம் பார்த்தோம்னா பயாலஜி மெட்டாமெரிசம்க்குலாம் பிரெயின் போயிட்டு வருதா? I think in earthworm or leech we used to study this metamerism, right? Yes. So next is the same. இங்க பாருங்க எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப்லலாம் நமக்கு வந்து இந்த மெட்டாமெரிசம் பாசிபிள் அப்படின்னா, in the case of ether, so ROR ஈத்தர்ல பாசிபிள், கீட்டோன்ல பாசிபிள், RCOR கீட்டோன்ல பாசிபிள், and then ester ROOCOOR ester la possible, and then secondary amines la vandu possible. Yes, very good. Earthworm la clear ah? So in the functional groups la rendu side R group irukku illaya, alkyl group, and the number of alkyl group differ aachu appadina, that is what we call it as metamerism. Clear everybody? Okay, next ஒரு ஈஸியான ஒரு question போலாம், which is the cis trans isomerism. So cis isomerism ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன், how to differentiate between the cis and then trans isomerism. So double bond உடைய ரெண்டு சைடும் பாருங்க, double bond உடைய ரெண்டு சைடும் பாருங்க. So this is the double bond, அதோடைய ரெண்டு சைடுலயுமே கீழே தான் குளோரின் இருக்கு. So it is a similar group இருக்குனா it is cis isomer. double bond உடைய ரெண்டு சைடு பாருங்க, குளோரின் வந்து ஆப்போசிட்டா இருக்கு, that is trans. கிளியரா? அவ்வளவுதான். So double bond உடைய carbon double bond which has a restricted rotation. So இந்த carbon double bond உடைய ரெண்டு சைடுல இருக்கிற groups சிமிலரா இருக்குனா that is cis isomer. ரெண்டு சைடுல இருக்கிற group ஆப்போசிட்டா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு அப்படின்னா, ma'am it is important. Okay, so very very important topic தான் இது. So ஒரு different groups இருக்கு அப்படின்னா that is trans. கிளியரா? So குழப்பிக்காதீங்க, very ஈஸியா படிங்க. டபுள் பாண்ட் உடைய ரெண்டு சைடுலயுமே நமக்கு சேம் groups இருந்தா cis, different groups இருந்தா trans. Clear? Done. Next is the optical isomerism. So ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Compounds having same physical and chemical property but differ in the rotation of plane polarized light is known as optical isomerism, optical activity. Okay. So ஒரு compound நீங்க வந்து வச்சிருக்கீங்க, அந்த காம்பவுண்டுக்கு வந்து நமக்கு பிசிக்கல் ரெண்டு காம்பவுண்ட்ஸ் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே சேமா இருக்கு. ஆனா அந்த காம்பவுண்ட்ல நீங்க பிளேன் போலரைஸ்ட் லைட் பாஸ் பண்றீங்க. பிளேன் போலரைஸ்ட் லைட் பாஸ் பண்றப்போ அது ரொட்டேட் ஆகுது இல்லையா, அந்த ரொட்டேஷன் டிஃபர் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஆப்டிக்கல் ரொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ when you pass a plane polarized light, அது ரொட்டேட் ஆகுது. So when they differ in the rotation, we call it as the optical isomerism அப்படின்னு வந்து சொல்லுவோம். So clockwiseல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது நம்ம dextro rotatory அப்படின்னு சொல்லுவோம். So clockwiseல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, clock எப்படி ரொட்டேட் ஆகும் தெரியும் இல்லையா? So clockwiseல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா D அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், which is the dextro rotatory. anti clockwiseல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை L அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is the levo rotatory. or else இப்போ நம்ம சைன்ல மென்ஷன் பண்றோம் அப்படின்னா clockwise நம்ம பாசிட்டிவ் சைன் போடுவோம், and then anti clockwise நம்ம நெகட்டிவ் சைன் போடுவோம். ஓகேவா? சோ எந்த மாதிரி இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ when you pass a plane polarized light, ரொட்டேட் ஆகிற ஒரு காம்பவுண்ட் தான் நம்ம வந்து optical isomerism அப்படின்னு வந்து சொல்லுவோம். when it rotates in a positive direction, it is dextro-rotatory, positive sign போடுவோம். anti-clockwise direction அப்படின்னா levo-rotatory, minus sign போடுவோம். and then coming to எந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு optical isomerism ஷோ பண்ணும் அப்படின்னா chiral compounds தான் வந்து ஷோ பண்ணும். so what is a chiral compound? so ஒரு கார்பன் சுத்தி 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கு அப்படின்னா,
4 கார்பனுக்கு எவ்வளோப்பா வேலன்சி 4 இல்லையா? ஸோ 4 டிஃப்ரெண்ட் வேலன்சில 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கைரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ தோ பாருங்களேன், புரோமின் இருக்கு, OH இருக்கு, குளோரின் இருக்கு, மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ when 4 different groups attached to a carbon, we call it as chiral carbon. ஸோ இந்த மாதிரி chiral compounds வந்து they show optical rotation. Clear? Yes. So shall we continue? Continue பண்ணலாமா செஷன்? ரெடியா இருக்கீங்களா? Yes. Ready? How many of you are ready and energetic to continue the session? So இன்னைக்கு ஒரு நாள் நைட் தானே படிக்க போறோம். நாளைக்கு விடிஞ்சா நமக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் படிக்கலாமா? கண்டினியூ பண்ணலாமா? எஸ், வெரி குட். ஸோ இப்போ கிளீவேஜ் பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ வாட் இஸ் அ கிளீவேஜ்? ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு கோவேலன்ட் பாண்ட் இருக்கு. How a bond is formed by mutual sharing of electrons. So ஒரு 2 எலக்ட்ரான், ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஃபார்ம் பண்ண ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா? அந்த பாண்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரேக் பண்றேன். ஸோ அந்த பிரேக்கேஜ் தான் நம்ம கிளீவேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இட்ஸ் த பாண்ட் பிரேக்கிங். இதுல நமக்கு 2 டைப்ஸ் வந்து இருக்கு. ஒன் இஸ் த ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் அண்ட் தென் ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் அப்படின்னா ஈக்குவலா வந்து பிரேக் ஆகும். ஸோ இப்போ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இங்க வந்து ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா ஈச் டேக் 1 எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரான் அது வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ வி கெட் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? நமக்கு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். ஸோ இன் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ், ஈக்குவல் கிளீவேஜ்ல நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் த ஹோமோலைட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ்ல வந்து என்ன நடக்கும்? இந்த 2 எலக்ட்ரானையுமே ஒரே குரூப் எடுத்துட்டு போயிடும். ஸோ இமேஜின் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஆளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேக் பண்ணியிருக்கோம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆளுக்கு அவங்க சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணிடுமா? ஸோ தட் இஸ் த ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டேக் ஹியர், இங்க வந்து நமக்கு ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ் நடக்குது. ஈக்குவலா வந்து பாண்ட் பிரேக் ஆகல. ஸோ இந்த புரோமின் இருக்கு இல்லையா, புரோமினுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஹையரா இருக்கு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னது? இந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 எலக்ட்ரான்ஸுமே பயங்கரமா பிடிச்சி இழுக்குதான். ஏன்னா புரோமினுக்கு அந்த 2 எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா அது ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ இட் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான்ஸ். இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் புரோமினுக்கு தான் பாண்ட் இல்லையா? முறைப்படி பார்த்தா ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு போவாங்க, ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும். பட் இன் ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ்ல புரோமினே அந்த 2 எலக்ட்ரானையும் எடுத்துட்டு போயிடும். ஸோ புரோமின்ல நெகட்டிவ் சார்ஜும் கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜும் கிரியேட் ஆகும். ஸோ கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற காம்பவுண்ட் கேட்டயான், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற காம்பவுண்ட் ஆனியான். கிளியர் எவ்ரிபடி? கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ வித் தட் வில் வைண்ட் அப் த செஷன். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ல இந்த கொஸ்டின் நம்ம கம்பல்சரி கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ பிஃபோர் தட் டெல் மீ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃபைல். ஃபைல் அப்படின்னாலே வந்து லைக், லவ், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது என்னது? நியூக்ளியஸ் என்ன சார்ஜ்? நியூக்ளியஸ்ல புரோட்டான் இருக்கு. ஸோ புரோட்டான் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அது வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து என்ன சார்ஜா இருக்கும்? நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் நியூக்ளியோஃபைல் இல்லையா? அப்போ அது வந்து என்ன சார்ஜா இருக்கும்? they'll be negatively charged. Negatively charged. ஓகேவா? and then what is electrophiles? electrophiles வந்து எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எலக்ட்ரான் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது வந்து என்ன சார்ஜா இருக்கும்? அது பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆர் எலக்ட்ரான் ரிச் அப்படிங்கிறத பார்ப்போம். நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், அப்போது எலக்ட்ரான் ரிச்சா தான் இருக்கும் இல்லையா? they'll be electron rich. they'll be electron rich. and electrophiles வந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அதுக்கிட்ட எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கும். இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா இந்த டெஃபினிஷன் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கும், எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா அதுல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கேஸ் ஆஃப் அமோனியா நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, வாட்டர்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆக்சிஜன்ல. ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான் ரிச்சா இருக்குன்னா these are
nucleophiles. இப்போ electrophiles உடைய example பார்க்கலாமா? What I told in the case of electrophiles, positively charged வந்து இருக்கும். So இங்க பாருங்க positive charge இருக்கு. Electrons அது வந்து என்ன பண்ணும்? Attract பண்ணும். Negative charge electrons வந்து அது என்ன பண்ணும்? Attract பண்ணும். So this is electrophiles. Clear? These are all the examples of electrophiles. Clear? Pakka clear? ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்ல எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் உடைய ஆன்சர்ஸும் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ தட் ஆல்சோ யூ ஜஸ்ட் ரெஃபர் டு இட். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஹவ் வாஸ் த செஷன்? கண்டிப்பா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களும் பயங்கர பேனிக்கா தான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களும் பயங்கர எக்ஸாமுக்கு பேனிக்கா உங்க கூட சேர்ந்து தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் தெம். சூப்பரா படிங்க, கிளியரா படிங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ பயப்படாம ஜாலியா ஹாப்பியா படிங்க. திஸ் பிடிஎஃப் வில் பி இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவோம், ஆர் எல்ஸ் வில் பி புட்டிங் இட் இன் த வாட்ஸ்அப் குரூப். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஜாயின் த வாட்ஸ்அப் குரூப், கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க. யூ வில் பி கெட்டிங் ஆல் த பிடிஎஃப் தேர். Yes, was this session useful, helpful? Yes. All the very best, guys. Bye bye.